ஓம் சாந்தி 14/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய கடைகள் சென்டரை திறவுங்கள்ன்றாரு. சேவையை அதிகரிப்பதற்காக திட்டம் தீட்டுங்கள்னு சொல்றாரு. மீட்டிங் போடுங்கள், சிந்தனை செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாங்க. பெரிய பெரிய கடைன்னா பெரிய பெரிய சென்டர் ஓப்பன் பண்ணி சேவை அதிகரிங்கன்றார் பாபா. கேள்வி: ஸ்தூல அதிசயங்களையோ எல்லோரும் அறிந்துள்ளார்கள், ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் மட்டும் அறிந்துள்ள எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாரு. பதில்: அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான தந்தை சுயம் கற்பிக்கிறார் என்பதை எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயமாகின்றார். உண்மைதானே? கடவுளே வந்திருக்காரு, எல்லாருக்கும் சத்கதி கடைசியா கொடுக்க போறவர் அவர் தான். அவரே நமக்கு பாடம் எடுக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம். அதான் சொல்றாரு, இந்த அதிசயமான விஷயத்தை கூறுவதற்காக நீங்கள் அவரவர் கடைகளை ஆடம்பரப்படுத்த வேண்டியுள்ளதுன்னு சொல்றாரு. இப்போ இந்த அதிசயமான விஷயத்த சொல்றதுக்காக நம்ம ஒவ்வொரு சென்டரையும் ஆடம்பரப்படுத்த வேண்டியிருக்கின்றாரு. ஏனெனில் மனிதர்கள் ஆடம்பரத்தை பார்த்து தான் வர்றாங்க. இப்போ வெளி உலகம் எப்படி இருக்கு, இந்த மாயா ஷோலாம் காட்டுதுலாம், அதை பார்த்து தான் எல்லாரும் அங்கங்கே போறாங்க. அது மாதிரி நம்மளுடைய சென்டரையும் கொஞ்சம் ஷோவா வச்சிருங்கன்றார், ஆடம்பரத்தை பார்த்து வராங்கன்றார். எனவே எல்லாவற்றையும் விட நல்லதான மற்றும் பெரிய கடை தலைநகரம் டெல்லியில இருக்க வேண்டும் சொல்றாரு. அப்போது எல்லோரும் புரிந்து கொள்வார்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாடல்: இறந்தாலும் நீ இருக்கும் இடத்திலேயேட்டு பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. சிவபகவான் கூறுகிறார், ருத்ர பகவான் வாச்ச என்றும் கூட கூறப்படுகிறது. ஏனெனில் சிவமாலை என்று பாடப்படுவதில்லை, சிவமாலைன்னு பாடப்படவில்லை, ருத்ர பகவான் வாட்சன்ட்டு சொல்லப்படுகின்றாரு. எந்த மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய உருட்டுகிறார்களோ அதற்கு ருத்ரமாலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. ருத்ரமாலை, சிவமாலை இந்த மாதிரிலாம் இருக்குது. மனுஷங்க நிறைய பக்தி மார்க்கத்துல உருட்டுவாங்கள்ல, மாலை உருட்டுறாங்கல்ல, அந்த மாலை ருத்ர மாலைன்ட்டு சொல்லப்படுதுன்றாரு. அதை ருத்ராட்ச மாலையை உருட்டுவாங்க. விஷயம் ஒன்றே ஒன்றுதான்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் மிக சரியான விதத்தில் சிவபாபா கற்பிக்கிறார். ஆனால் எல்லாம் ஒன்று தான். ஆனால் பாபா இப்போ நமக்கு நேராகவே வந்துட்டார், நமக்கு சரியாக கற்பிக்கிறாருன்றாரு. அந்த பெயர் தான் இருக்க வேண்டும், அதனால அந்த பெயர் தான் இருக்க வேண்டும். ஆனால் ருத்ரமாலை என்ற பெயர் இருந்து வருகிறது. உண்மையிலே சிவமாலைன்னு தான் இருக்கணும். சிவன் தான் நமக்கு கற்பிக்கிறாரு, மாலை உருவாக்குறாரு, அந்த பெயர் தான் இருக்கணும். ஆனால் ருத்ரமாலை என்ற பெயர் இருந்து வருகிறதுன்றார். எனவே அதையும் புரிய வைக்க வென்று உள்ளதுன்றாரு. சிவன் மற்றும் ருத்ரருக்கிடையே எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. ருத்ரன்னாலும் சிவன்னாலும் ஒண்ணுதான்றாரு. நாம் நல்ல முறையில் புருஷார்த்தம் செய்து மாலையில் நெருக்கத்தில் வர வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம முயற்சி செஞ்சு ருத்ராட்ச மாலையில அவர் பாபா 108 மாலை வெற்றிமணி மாலையில நெருக்கத்துல வரணும்ட்டு நம்மள சொல்றாரு. நம்ம புத்தியில இப்ப அது இருக்கு. இந்த உதாரணம் கூட கூறப்படுகிறது. எப்படி குழந்தைகள் குறிக்கோள் வரைக்கும் ஓடி போய் பிறகு ஆசிரியருக்கு அருகில் நின்று விடுகிறார்கள். இப்போ குறிக்கோள் வரைக்கும் போறாங்க, அப்புறம் ஆசிரியர்கிட்ட நின்றுடுறாங்க. அதே மாதிரி நாம் 84 பிரிவுகளின் சக்கரம் சுற்றி வந்தோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போ நம்மளும் அதே மாதிரி நடிச்சு கடைசியில பாபா வந்துட்டார்ல, பாபா கிட்ட நம்ம நின்றுட்டோம். இப்போது முதலில் அந்த மாலையில் நாம் கோர்க்கப்பட வேண்டும்ன்றாரு. அது மாணவர்களின் ஓட்டப்பந்தயம். இது ஆன்மீக ஓட்டப்பந்தயம்ட்டு பாபா சொல்றாரு. அந்த ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது, இதுவோ இருப்பதே ஆத்மாக்களின் விஷயம்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மாவோ முதுமையானதாக, இளமையானதாக, சிறியதாக, பெரியதாக ஆவதில்லைன்றார். இப்ப ஆத்மாவுக்கு வயசாகிறதுலாம் இல்லை, அதுக்கு ஆத்மாவுக்கு வயசாயிடுச்சு அப்படி கிடையாது. ஆத்மா பெருசாகவும் ஆகாது, சின்னதாகவும் ஆகாது. அது சைஸ்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இப்போ உடம்பு சின்னதாக இருக்கும், அப்புறம் பெருசாக நம்ம குழந்தைன்னு சொல்கிறோம், பெரியவங்க வயசானவங்க அப்படின்னு உடம்ப நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த உடம்புல இருக்கிற ஆத்மா சின்னதாவோ பெருசாவோ இளமையாவோ முதுமையாவெல்லாம் ஆகிறதில்ல. ஆத்மான்றது ஒரு புள்ளியாக இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாது. அதில் அவ்வளோ பாட்டு ஸ்டோர் ஆகிருக்குது. எப்படி மெமரி கார்டெலாம் பாட்டெலாம் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆத்மாவில் அதோடைய பிறவிகள் அது என்னென்ன நடிச்சுதோ அந்த பாட்டு அப்படியே ஸ்டோர் ஆகிருக்குது. ஆத்மா ஒன்றே ஒன்றுதான்ட்டு பாபா சொல்கிறார். ஆத்மா தான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. இப்போ ஆத்மா தான் போய் கடவுளை நினைக்கணும். ஆத்மாவுடைய தந்தை தான் கடவுள், அதுதான் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. இதில் எந்த ஒரு கடினமான விஷயமும் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இதுல கஷ்டமா எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிறோம், உடம்புல நம்ம ஆத்மா இருக்கிறோம். இப்போ நம்ம தான் அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. நினைச்சா பாவம் போயிடும், இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லைன்றாரு. படிப்பிலே தளர்ச்சி உடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்லைன்றாரு. சரியா படிக்கலனா கூட பரவாயில்ல, பாபாவும் நினைக்கணும். ஆனால் இதுல என்ன கஷ்டம் உள்ளதுன்றாரு. எதுவுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு.
அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள். நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் தான். அந்த ஓட்டத்தில் வாலிபர்கள் வேகமாக ஓடுவாங்க. அந்த ஓட்டப்பந்தயம் இருக்கு இல்லையா, ஓட்டப்பந்தயம் ரேஸ் வைக்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் நல்லா வயசு கொஞ்சம் வாலிபரா இருக்கிறவங்க வேகமா ஃபாஸ்டா ஓடுவாங்க. இங்கும் அந்த விஷயம்லாம் கிடையாது. இங்க வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்க தான் ஓட முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. யாருனாலும் ஓட முடியுன்றாரு. இங்க வந்து பாபா நினைக்கிறது தான் விஷயமே. வயசானவங்க கூட நம்ம வந்து 108 மாலையில வர முடியும். ஏன்னா அவங்க நல்லா நினைச்சு நல்லா நினைக்கிறோம், நல்லா சேவை பண்றோம், 4 பேருக்கு இந்த ஞானத்தை போய் புரிய வைக்கிறோம், நல்லா பண்றோம்னா அது வயசானவங்களா இருந்தாலும் கூட சரி, இல்ல சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுடைய ஓட்டமானது ருத்ரமாலையில் கோர்க்கப்படுவதற்கானது ஆகும் சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நம்முடையதும் விருட்சம் உள்ளது என்பது புத்தியில் உள்ளது. இப்ப நம்மளுடைய விருட்சம் நம்மள எப்படி இங்க வந்து மரம் இருக்குதோ, மாமரம், புளிய மரம், அந்த மாதிரி மரம் இருக்குதோ, அது மாதிரி ஆத்மாக்களுக்குன்னு ஒரு மரம் இருக்குது, கல்ப விருட்ச மரம். அதுதான் அதுல வந்து ஆப்போசிட்டா விதை வந்து மேல இருக்கும், மரம் வந்து கீழே இருக்கும். அப்படியே தலைக்கீழான மரம் வந்து கல்ப விருட்ச மரம். விதை வந்து பாபா, அவர் மேல இருப்பாரு, நம்மளாம் ஆத்மாக்கள் கீழே இருப்போம். நம்முடைய விருட்சம் இருக்குதுன்ட்டு புத்தியில் இருக்குது. அது சிவபாபாவுடைய அனைத்து மனிதர்களின் மாலை ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. அது வந்து சிவபாபாவுடைய எல்லா மனுஷங்களுடைய மனித விருட்ச மரம். அது மனுஷனுடைய மரம் வந்து அது மேல இருக்குது, அது மனித ஆத்மாக்களின் மரம். அப்படின்று 108 அல்லது 10108 மாலைகள் மட்டுமே உள்ளது என்பதல்ல. யாரெல்லாம் மனிதர்கள் உள்ளார்களோ அவர்கள் அனைவரின் மாலை ஆகும் சொல்லுவாரு. ருத்ரா மாலைன்னு சொல்லுவாங்க, மண்டவோட ருண்டா மாலைன்னு சொல்லுவாங்க. அது சிவன் கழுத்து மாலைன்னு சொல்லுவாங்க. சிவனுடைய குழந்தைகள் தான் எல்லாருன்றதுனால அதுல எல்லா மனுஷங்களுமே இருப்பாங்க. 108 பேரு, 10108 மாலைகள் தான் கிடையாது, எல்லா மனுஷங்களுமே இருக்கிற மாலை அதுன்னு சொல்றாரு. வரிசைக்கிரமாக ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தில் போய் விட்டிருப்பார்கள் என்பது குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இப்ப எல்லாருமே நம்ம நடிக்கிறோம், நாடகம்ன்றத பாட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். நடிச்சு முடிச்சுட்டு நம்ம இந்த சரீரத்தை விட்டு போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் இப்போ நம்ம எந்த தர்மத்துல நம்ம வந்து பிறந்தோம், எந்த தர்மத்துல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி வந்தோமோ அந்த தர்ம மரத்துல போயிட்டு, அந்த கல்பவிருட்ச மரத்துல நம்மளோட தர்மம் எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம உட்காருவோம்னு சொல்றாரு. ஆத்மா அங்க போயிட்டு உட்காருவோம், அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருவாங்கன்னு சொல்றாரு. பின்னர் கல்பமாக அதே இடத்துல தான் வந்து கொண்டே இருப்பார்கள்னு சொல்றாரு. எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, எனக்குன்னு ஒரு இடம் மேல மேல போனா நிம்மதி, எனக்குன்னு ஒரு மேல ஒரு இடம் இருக்குது, நீங்களாம் இப்படி இருந்துட்டு போங்க, ஆனா எனக்குன்னு மேல ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி கடவுள் வந்து நமக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்காரு, ஆத்மாவுக்கான இடம். கல்பமாக அதே இடத்துலதான் வந்து கொண்டே இருப்பார்கள்ன்றார். இது கூட அதிசயம் ஆகும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அதிசயம். கடவுள் வந்து பாடம் எடுக்கிறது ஒரு அதிசயம், இந்த மாதிரி நம்ம போயிட்டு நடிச்சுட்டு நம்ம அவங்கவுங்க இடத்துல போய் உட்கார்றதும் ஒரு அதிசயம்ன்றாரு. உலகம் இந்த விஷயங்களை அறியாமல் உள்ளது, ஆனா உலகத்தாருக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களிலும் கூட விஷால புத்தியுடையவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் அனைவருக்கும் எப்படி வழி கூறலாம் என்ற இதே சிந்தனை குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி எல்லாருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறது? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மேல இருந்து தான் வந்து நடிக்க வந்தாங்க, ஆனா அத எல்லாரும் மறந்துட்டாங்க. அதை எப்படி நம்ம சொல்லலான்றது நம்ம புத்தியில போகணும். இது விஷ்ணுவின் மாலை ஆகும்ன்றாரு. ஆரம்பம் முதற்கொண்டு பரம்பரை ஆரம்பமாகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது வந்து விஷ்ணுவின் மாலை, இந்த 108 மணி மாலை விஷ்ணுவின் மாலை. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த அவங்களுடைய விஷ்ணு பரம்பரை ஆரம்பமாகுதுன்றாரு. கிளைகள் கொடிகள் எல்லாமே உள்ளன அல்லவா, அங்கு கூட சிறு சிறு ஆத்மாக்கள் இருப்பாங்க. இங்கு இருப்பது மனிதர்கள். பிறகு அனைத்து ஆத்மாக்களும் அக்யூரேட்டாக மிக சரியாக அங்கு போய் நிற்பாங்கன்றாரு. இங்க உடலை விட்டு ஆத்மா அப்படியே கடைசியில முக்தி அடைஞ்சு எல்லாருமே இப்ப யாரெல்லாம் நடிச்சிருக்கோமோ டோட்டலா எத்தனை கோடி பாப்புலேஷனும் அத்தனை பேரும் சரீரம் விட்டு நம்ம அங்க போயிட்டு ஆத்மாக்கள் அக்யூரேட்டா நம்ம இடத்துல போய் நிப்போன்றாரு. இது அதிசயமான விஷயங்களாகும்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் இந்த ஸ்தூல அதிசயங்கள் எல்லாவற்றையும் பாக்குறாங்க இல்லையா, இங்க கீழே இருக்கிறத பாக்குறாங்க, அதுவே அதிசயமா பாக்குறாங்க. இயற்கையே ஒரு கடவுளோட படைப்பு தானே. இப்ப இருக்கிற இதையே அதிசயமா பாக்குறாங்க சொர்க்கம்னு நினைச்சிட்டு, ஆனா உண்மையான சொர்க்கத்தை பார்க்கல. பரந்தாமமே ஒரு அதிசயம், அப்புறம் சொர்க்கம் அதுக்கு மேல அதிசயம். அவங்க அதெல்லாம் இதையே அவங்க அப்படி பாக்குறாங்க, ஆனால் அதுவோ ஒன்றுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இது எவ்வளவு அதிசயமானது. அனைவரின் சத்கதி தாதா பரம்பிதா பரமாத்மா வந்து நமக்கு கற்பிக்கிறார். இப்ப வந்து நமக்கு இதெல்லாம் எவ்வளவு அதிசயமானது. கடவுளே வந்து நமக்கு வந்து கற்பிக்கிறார். கிருஷ்ணரை அனைவரின் சத்கதி தாத்தா என்று கூறுவார்களா என்ன? கிருஷ்ணரை சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் கிருஷ்ணர்ட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்றாரு. நீங்கள் இந்த அனைத்து பாயிண்ட்ஸ்களையும் ஞான கருத்துக்களையும் தாரணை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயமே கீதையின் பகவானுடையதுதான்ட்டு பாபா சொல்றாரு.
முக்கியமான விஷயம்னா இந்த கீதை வந்து யார் எழுதுனது, யார் சொன்னது, அதுதான் முக்கியமானதுன்றாரு. நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் இப்ப தாரணை செய்யணுன்றாரு. இதன் மீது வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால் போதும். இப்ப கீதை எழுதுனது சிவன் தான், கீதை சொன்னது சிவன் தான் அப்படின்றத நம்ம வந்து நிரூபிக்கணும். இதுல வெற்றி அடைஞ்சிட்டோம்னா போதுன்றாரு. இது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா உலகமே ஏத்துக்கும். கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயான சிரோன்மணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது பகவானால் கூறப்பட்டது. முதலில் இந்த முயற்சி செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தற்காலத்துல மிகவும் ஆடம்பரம் தேவை. இப்ப எல்லாமே இப்ப ஆடம்பரம் ஷோ தான் தேவை. இப்ப உலகமே அப்படிதான் இருக்குது. எந்த கடையில் மிகவும் பகட்டு ஆகிறதோ அங்கு மனிதர்கள் நிறைய பேர் நுழைவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறதுக்கு ஷோவா இருந்தாதான் அந்த கடையில எல்லாரும் நுழையிறாங்க. மனுஷங்க வந்து அந்த ஷோவை விரும்புறாங்க. அதனால பாபா சொல்றாரு, இங்க நல்ல பொருள் கிடைக்கும் என்று உணர்ந்திருப்பார்கள். இவ்வளவு பெரிய பெரிய சென்டர்கள் திறக்க வேண்டும் என்றால் 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுக்க வேண்டி வரும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப சின்ன சின்ன சென்டர்லாம் பரவாயில்ல, 3 அடி நிலம் இருந்தாலே பாபா வந்து கீதா பாடசாலை ஓபன் பண்ண சொல்றாரு. இப்ப பெருசு பெருசாலாம் நம்ம ஓபன் பண்ணோம்னா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டி வரும்ன்றாரு. இப்ப வாடகையா கொடுக்கணும் அப்படின்னா அதிகமா வரும்ன்றாரு. அப்போதுதான் மனதிற்கு பிடித்த வீடு கிடைக்கும் என்று குழந்தைகள் பயப்படுறாங்க. இப்ப பாபா வந்து ஏதாவது இந்த மாதிரி ஷோவா தொடங்கன்னா அப்ப பெருசு பெருசா வரும். அப்ப அவ்வளவு பணம் கொடுக்கணுமே, அப்பதான் மனசுக்கு பிடிச்ச வீடு கிடைக்கும்ட்டு பயப்படுறாங்கன்றாரு. ஒரே ஒரு ராயலான பெரிய கடை இருக்க வேண்டும். பெரிய கடைகள் பெரிய பெரிய நகரங்கள் தான் கட்டப்படுகின்றன சொல்றாரு. உங்களுடைய எல்லாவற்றையும் விட பெரிய கடை தலைநகரத்தில் உருவாக வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம வந்து பெருசா சென்டர் ஓபன் பண்ண சொல்றாரு. அதுலயும் டெல்லியில, தலைநகரம் டெல்லியில பெருசா ஓபன் பண்ண சொல்றாரு. எப்படி சேவை அதிகரிக்க முடியும் என்று குழந்தைகள் சிந்தனையை செய்ய வேண்டும்ன்றாரு. கடலை கடைய வேண்டும். இப்ப எப்படி அதிகரிக்கிறது, எப்படி எல்லாருக்கும் ஞானத்தை சொல்றது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஞான சிந்தனை பண்ண சொல்றாரு. பெரிய கடைகளாக திறந்தீர்கள் என்றால் பெரிய பெரிய மனிதர்கள் வருவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நல்லா ஷோவா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னா அந்த விஐபிஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்கன்றாரு. பெரிய மனிதர்கள் கூறும் செய்தி விரைவாக பரவுகிறது. இப்ப வந்து சின்ன இந்த சாதாரண ஏழைகள் சொல்ற விஷயத்த யாரும் கேட்க மாட்டாங்க. இதே இப்ப பெரிய மனுஷங்க, செலிபிரிட்டிஸ், பிஎம் சிஎம் இவங்கெல்லாம் வந்து இது நல்ல இடம், இது இங்க நல்லா இருக்கும், மெடிடேஷன் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அந்த செய்தி விரைவா பரவுதுன்றாரு. முதலில் இந்த முயற்சியை இப்ப செய்ய வேண்டும். சேவைக்காக பெரிதிலும் பெரிய இடமாக எப்பேற்பட்ட இடத்தில் அமைக்க வேண்டும் என்றால் பெரிய பெரிய மனிதர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் சொல்றாரு. பெரிய இடமா அந்த மாதிரி ஒரு இடமா அமைக்கணும். அதுல பெரிய பெரிய மனுஷங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதா இருக்கே அப்படின்ட்டு ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு உருவாக்கணும். மேலும் அங்கு பிறகு புரிய வைப்பவர்கள் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ், முதல் தரமானவர்கள் வேண்டும்ன்றார். இப்ப ஞானத்தை புரிய வைக்கிறவங்க கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனா ஆளா வேணும்ன்றார். ஒருவேளை ஒரு பிகே கூட தவறாக புரிய வைத்தார் என்றால் எல்லா பிகேக்களும் ஒருவேளை இப்படித்தான் இருப்பார்களோ என்று நினைத்து விடுவார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப நம்ம பொறுமையா, அமைதியா, பணிவா பாபாவோட ஞானத்தை பாபாவோட நினைவோட நம்ம புரிய வைக்கும் போது அது அவங்களுக்கு அப்படியே போய் பதிஞ்சிடும். அப்புறம் ஆத்ம உணர்வுல இருந்து அவங்கள ஆத்மாவா பார்த்து சரியா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிய வைக்கணும். அப்ப வந்து அந்த மாதிரி புரிய வைக்கணும். ஒருவேளை யாரோ ஒருத்தவங்க சரியா புரிய வைக்கலாம், அப்ப எல்லாருமே இப்படிதான் அப்படின்ட்டு நினைச்சிருவாங்கன்றார். எனவே கடையில் சேல்ஸ்மேன், விற்பனையாளர் கூட நல்லவராக, முதல் தரமானவராக இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த இப்போ துணிக்கடை, மளிகை கடைன்னா அதை யார் சேல்ஸ்மேனோ அவங்க நல்லவங்களா ஒழுங்காக இருந்தால் தான் அந்த கடை வந்து நல்ல விற்பனையாளராகும். அந்த மாதிரி நம்மளையும் இருக்க சொல்கிறாரு. முதல் தரமானவரால் இருக்கணுன்றாரு. இதுவும் தொழிலாகும் அல்லவான்றாரு. இது கூட நம்ம ஞான ரத்னங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. இப்போ பாபா நமக்கு ஞான ரத்னங்களை கொடுக்குறாரு. அதை யார் நல்லா வியாபாரம் பண்ணுறோன்ட்டு பார்க்குறாரு. எந்த குழந்தைகள் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்லி புரிய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா வந்து நல்ல பேர் சொல்ல போறாரு. இவங்க நல்லா வந்து பிசினஸ் பண்றாங்கன்ட்டு சொல்லுவாரு. குழந்தைகள் தைரியம் கொண்டால் பாப்தாதா உதவுவார் என்று தந்தை கூறுகிறார். இப்ப நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்து பாபாவோட துணையோட இருந்து தைரியமா நம்ம வந்து புரிய வச்சோம்னா பாபா நமக்கு அவரே வந்து நமக்கு உள்ளார நுழைஞ்சு அவரே சொல்லி புரிய வச்சுட்டு போயிடுவார். அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. அந்த அழியக்கூடிய செல்வமோ எதற்குமே பயன்படாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நாமோ நமது அழியாத சம்பாத்தியம் இப்ப செய்ய வேண்டும்ன்றாரு. இந்த ஞானம் தான் நம்ம கூடவே வரப்போகுது. புத்தி மூலமா வேற எதுவும் நம்ம கூட போகும்போது யாரையும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இந்த அலெக்சாண்டர் வந்து சொன்னாராம், இவ்வளோ அத்தினி நாடை கைப்பற்றினாரு எல்லாத்தையும். ஆனா போகும்போது என் கையை சவத்து பெட்டிக்கு வெளியே வச்சிருங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. அவர் அந்த உடம்பே எடுத்துட்டு போகல. அவர் புள்ளையா பறந்து போயிட்டாரு. அவரும் இப்ப வேற வேஷத்துல நடிச்சிட்டு இருப்பாரு. அதனால வந்து
நம்ம போகும்போது எதையும் எடுத்துட்டு போவதில்லை, இதுதான் அழியாத சம்பாத்தியம்ன்றாரு. அழியக்கூடிய செல்வம் எதுக்கும் உதவாதுன்றார். இதில் நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும். இப்போ இந்த ஞானத்தை நீங்க அழியில்லாத ஞானத்தை போயிட்டு அழிவற்ற ஞானத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு நன்மை உண்டாகுன்றாரு. சூட்சுமமா இந்த பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். எப்படி இந்த பிரம்மா கூட செய்தார் இல்லையா? பிறகு யாராவது பசியால் இருக்கிறார்களா என்ன? நீங்கள் கூட சாப்பிட்றீங்க, இவரும் கூட சாப்பிடுகிறார். இங்க கிடைப்பது போல உணவுப் பொருட்கள் வேற எங்கும் கிடைக்காதுன்னு சொல்றாரு. உண்மைதான். சென்ட்ரல்ல கிடைக்கிற மாதிரி நமக்கு எங்கேயுமே அந்த பிரம்மா போஜன்றது வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காதுன்றாரு. இவை எல்லாமே குழந்தைகளுடையது ஆகும் அல்லவான்றாரு. குழந்தைகள் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டி உள்ளது. இப்ப அவங்க நம்ம வந்து நம்மளோட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணுன்றாரு. அதில் மிகுந்த விஷால புத்தி கூட வேண்டும்ன்றாரு. தலைநகரத்தின் பெயர் வெளிப்பட்டது என்றால் எல்லாமே புரிந்து கொண்டு விடுவார்கள்னு சொல்றாரு. இப்ப டெல்லியில சேவை நல்லா நடக்கணுன்றாரு. அங்க அங்க நல்லா பெயர் வெளிப்பட்டுச்சுன்னா முழு பாரதமும் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. மிக சரியாக இவர்களோ உண்மையை சொல்றாங்க என்பார்கள். கடைசியா சொல்லுவாங்களாம், எல்லாமே கரெக்டா இவங்க அக்யூரேட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நடக்கிறது எல்லாம் என்ன பண்றாங்க, அங்கங்க நடக்குது. நிறைய பிரச்சனைகள், நிறைய எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். ஏரோப்ளைன் விழுது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, எல்லாமே நடக்கும் போது என்ன சொல்றாங்க, எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த ஜோசியர்கள்லாம் கூட்டு வச்சு என்ன நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ சொல்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தீர்க்க தரிசனம் இதெல்லாம் பாபா வாங்க சொன்னது அது இதுன்னு அதெல்லாம் படிச்சு ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கடைசியா வந்து நம்ம சொல்றதை கேட்பாங்க. நம்ம எங்க சொல்றோம், பாபா தானே நமக்கு சொல்றாரு. பாபா நமக்கு சொல்றத நம்ம சொல்றோம். அதை வந்து சொல்லுவாங்க அவங்க. மிக சரியாக இவர்களும் உண்மையை சொல்றாங்கன்ட்டு கடைசியாக ஒத்துக்குவாங்கன்றார். உலகத்திற்கு அதிபதியாக பகவான் தான் ஆக்குவார். மனிதர்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவாரா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு ஏழையா இருக்கிறாங்க, அவங்கள பணக்காரா ஆக்கிறதுக்கு யாருக்கு சக்தி இருக்கு? யார், நம்மளாலே முடியாது. மனுஷங்களை உலகத்துக்கு அதிபதியா மாத்த முடியாது. கடவுள் தான் ஆக்குவார் இல்லையா? பாபா சேவல் விருத்திக்காக ஆலோசனை அளித்து கொண்டே இருக்கிறாரு. இப்ப நமக்கு ஆலோசனை அட்வைஸ் பண்றாரு, இப்படி செய் குழந்தை அப்படின்ட்டு. அப்ப பெரிய சென்டரா ஓபன் பண்ணுங்க, டெல்லியில வந்து பேர் விளங்கும்படியா நல்லா ஷோவா வந்து உருவாக்குங்கன்றாரு. இதெல்லாம் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாமே பாபா குழந்தைகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பரந்த உள்ளம் இருந்தால்தான் சேவை விருத்தி ஆகுன்றாரு. இப்ப நமக்கும் வந்து பரந்த உள்ளம் இருக்கணும். நம்ம வந்து இப்ப என்ன எடுத்துட்டு போறோம், ஒன்றும் நம்ம எடுத்துட்டு கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறதா நம்ம வந்து நம்மளால என்ன முடியுமோ அதை பாபா சேவையில கொடுக்கணும். அதுக்கு வந்து நல்ல மனசு வேணும். பரந்த உள்ள இருந்தாதான் சேவை வந்து விருத்தி ஆகுன்றாரு. இதையும் பாபா மேல இருந்து செக் பண்ணுவாரு. எந்த காரியம் செய்தாலும் பரந்த உள்ளத்துடன் செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. எந்த ஒரு சுபமான காரியத்தையும் தானாகவே முன் வந்து செய்வது மிகவும் நல்லதாகும். இப்ப யாராவது கேட்டு கேட்டு நம்ம போயிட்டு பணம் கொடுக்கறதோ போய் சேவைக்கு போறதோ அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே நம்மளே வந்து போய் கேட்கணும். இது வந்து இதுல என்ன செலவாகும், இதை நான் கொஞ்சம் இதை பகிர்ந்துக்கிறேன், இவ்வளவு பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்மளே தானாகவே முன் வந்து நம்ம சேவை செய்யறது மிகவும் நல்லதுன்றாரு. யாரும் சொல்லி செய்யக்கூடாதுன்றாரு. சொல்லாமல் செய்பவர்கள் தேவர்கள்னு சொல்றாரு. யாரும் சொல்லாம நம்மளே போய் ஹெல்ப் பண்ணோம்னா தேவர்களா, நம்மளாம் தேவதைகளா. சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள் என்று கூறப்படுகிறது. சொல்லி நம்ம கேட்டு ஒருத்தவங்க கேட்டு நம்ம போய் செய்யறோம்னா நம்ம சாதாரண மனுஷங்கன்னு சொல்லப்படுகிறதுன்றாரு. சொல்லியும் செய்யவில்லை என்றால் அதோட நிறுத்திட்டாரு பாபா. சொல்லியும் செய்யலைன்னா அவங்கள என்ன சொல்றது, அது நிறுத்திட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் சொல்ல மாட்டார். அவர் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டார். பாபாவோ வள்ளல் ஆவார். பாபா வந்து வள்ளல் இல்லையா? அவரோட குழந்தைகள் நம்மளும் வள்ளல். பாபா இதை செய் என்று யாருக்காவது கூறுவாரா என்ன? அவர் வள்ளல். அவர் வந்து எப்பவுமே கொடுக்குறவர் தான். அவர் எப்பயுமே வந்து மற்றவங்கள்ட்ட போய் கேட்கறவரெல்லாம் கிடையாது. அதனால அவரு சொல்ல மாட்டார் இதை செய்யன்னு சொல்ல மாட்டார். நம்ம தான் வந்து பாபாட்ட சொல்லிட்டு, பாபா நான் இதை செய்ய போறேன் உங்க சேவைக்காக, அதாவது நம்மளுடைய பிராப்திக்காக தான், நம்ம பிராப்தியை தான் அள்ள போறோம். அதுக்காக நம்ம இதை செய்ய போறோம்னா பாபாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம செய்யணும். அவரே சொல்லணும்லாம் எதிர்பார்க்க கூடாது. இந்த காரியத்திற்கு இவ்வளவு போடுங்கள் என்று சொல்வாரா? நான் சொல்ல மாட்டார். இல்லை, பெரிய பெரிய ராஜாக்களின் கை ஒருபோதும் மூடியதாக இருக்காது என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். இப்ப அந்த காலத்து நம்ம துவாபரயுகத்துல இருந்த ராஜாவே பார்ப்போம். ராஜராஜ சோழன்ல இருந்து எல்லாம் எப்படின்னா கொடுத்து கொடுத்து செவந்த கைகள்ன்ட்டு சொல்லுவாங்க. கர்ணன்லாம் அந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்திலே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூடியதா இருக்காது நம்ம கையின்றாரு. பெரிய பெரிய ராஜாக்களுடைய கையின்றாரு. ராஜாக்கள் எப்பொழுதுமே வள்ளலாக தான் இருப்பாங்க இல்லையா? நம்ம பார்த்துருக்கிறோம் துவாபரயுகத்துல இருந்து. என்னவெல்லாம் போய் செய்ய வேண்டும் என்று பாபா ஆலோசனை தருகிறார். இப்ப நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, என்னெல்லாம் செய்யணும். மிகுந்த எச்சரிக்கையும் வேண்டும்ன்றாரு. எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எல்லாத்துலயும் நம்ம ஏமாந்துடவும் கூடாது. மாயை மீது இப்ப வெற்றி அடைய வேண்டும். மிகவும் உயர்ந்த பதவி ஆகுன்றாரு. இது வந்து சாதாரணலாம் கிடையாது. இப்போ ஒரு டாக்டர் இன்ஜினியர் படிக்கிறதுக்கே கண் முழிச்சு படிக்கிறாங்க, டீ குடிச்சிட்டு அதை நைட்டெல்லாம் படிச்சு தேர்வு எழுதி பாஸ் ஆகி டாக்டர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகுறாங்க இல்லையா?
அதெல்லாம் விட இது உயர்ந்த படிப்பு. இது வந்து சாதாரணமாலாம் நினைச்ச கூடாது நம்ம. ஏதோ ஞானத்தை கேட்டேன், நானும் போனேன், ஏதோ மனசு நிம்மதியாகுது, போனேன் வந்தேன் சென்டருக்கு அப்படின்னா பிரஜை ஆயிடலாம். ராஜாவாகணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது பெரிய உயர்ந்த பதவி இல்லையா? அதனால மாயை மீது வெற்றி அடையணும், 5 விகாரத்தை வெல்லணும். நேத்து சொன்னார்ல, சம்பூர்ண தூய்மைனா கனவுல கூட அந்த அப்பவித்திரத்தா வரக்கூடாதுன்றாரு, எண்ணங்கள்ல கூட வரக்கூடாது, யாரை குறித்தும் வரக்கூடாதுன்றாரு. இப்ப எந்த அளவுக்கு அது உயர்ந்த பதவின்னு பாருங்க. கடைசியில் ரிசல்ட் வெளிப்படும் போது யார் நிறைய மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு குஷியும் இருக்கும்ட்டு சொல்றாரு. இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்கூல்லே நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், +2 ரிசல்ட் வருதுன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மார்க், நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் கடைசியில் ரிசல்ட் வரும், பாபா வந்து காட்சி காட்டுவார். அதில் வந்து நம்ம வந்து இப்போ தேவதையாக ஆகிறோம், நம்ம வந்து இந்த பதவி அடையிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்போ இந்த பதவி அடையிறேன், நாராயணன் ஆகிறேன், லட்சுமி ஆகிறேன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதை சொல்கிறாரு, அவங்களுக்கு குஷி இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உழைக்கணும் இல்லையா? இப்போ ஒன்றுமே செய்யாமல் நம்ம எப்படி லட்சுமி நாராயணன் ஆக முடியும்? அதுக்காக இப்பவே நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும். கடைசியில் சாட்சாத்காரமோ காட்சிகள் தெரிதல் அனைவருக்கும் ஏற்படும் அல்லவான்றாரு. நமக்கு எப்படி தெரியும்னா, மதிப்பெண்கள்னா மார்க்லாம் தெரியாது, நமக்கு காட்சி தான் கிடைக்கும். என்ன பதவி அடைய போறோன்றது நமக்கு காட்சியா கிடைச்சிரும் சொர்க்கத்துல, நம்ம இந்த மாதிரி ஆக போறோன்றது. அப்ப கடைசியில சாட்சாத்காரங்கள் அனைவருக்கும் ஏற்படும் அல்லவா? நம்மளுடைய சாட்சாத்காரம் நமக்கு, நம்ம கூட இருக்கிறவங்க பிரஜைகள் வேலைக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கும், அவங்க அவங்க இப்ப என்னவா ஆக போறாங்க, இப்ப என்னவா இருக்கிறாங்க, பரிஸ்தா, அவங்களுடைய பரிஸ்தா ஸ்வரூபம், அப்புறம் எதிர்கால ஸ்வரூபம், அது மாதிரி நம்மளுடைய காட்சியும் அவங்களுக்கு கிடைக்கும், நமக்கும் எல்லாருடைய காட்சியும் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா காட்சியும் கடைசியில ஏற்படும்ன்றார். ஆனால் அந்த நேரத்துல என்ன செய்ய முடியும்? இப்ப காட்சி காமிச்சாச்சுன்னா ரிசல்ட்டே வந்துருச்சுன்னு அர்த்தம். ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போய் படிக்க முடியுமா? இப்போ +2 படிக்கிறோம், +2 மார்க் வந்துருச்சு, ரிசல்ட் வந்த பிறகு நான் திரும்ப போய் படிக்க போறேன், ஐயோ மார்க் கம்மியாயிடுச்சு, இவ்வளவுதான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன், திரும்ப போய் நான் படிக்கணும்னா படிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அந்த காலம் ஓடி போச்சு இல்ல, திரும்ப ஒரு வருஷம் ஆயிடும், வேஸ்டா போயிடும். இங்க அதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது, திரும்ப கூட நமக்கு வாய்ப்பு கிடையாது, அவ்வளவுதான், அதோட முடிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போக போறோம். அது திரும்பலாம் நான் படிக்கணும் பாபான்னா படிக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்ய முடியுன்றாரு. அதனாலதான் இப்பவே நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு, குழந்தைகளே அந்த டைம் வந்துருச்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்க, அதனால இப்பவே எல்லாத்தையும் பண்ணுங்கன்றாரு. அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே கிடைக்கிறது. அப்ப நம்ம லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தலைவிதி தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, லக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துல நம்ம கர்மா என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கிறதுன்றார். புருஷார்த்தத்தின் விஷயம் தனி, பரந்த புத்தியுடையவராக ஆகுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். புருஷார்த்தம் செய்றீங்க, அது ஓகே, அது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து செல்ஃப் புருஷார்த்தம் செய்யறோம், அமிர்தவேளை ஏந்திருக்கிறோம், முரளி படிக்கிறோம், மற்றவங்களுக்கு முரளி சொல்றோம், அதோட கூடவே கொஞ்சம் விசால புத்தி இருக்கிறவங்களா இருங்க, எல்லாத்துலயும் வந்து நமக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் பாபா சேவையில பயன்படுத்தினா அப்படியே ஒன்றுக்கு பல மடங்கு லாபம், மகான் பாக்கியசாலி ஆகிறோம் இல்லையா? அதனால பரந்த புத்தியுடைய ஆகுங்கன்ட்டு சொல்றாரு. இப்போது நீங்கள் தர்மாத்மாக்களாக ஆகிறீங்க. உலகத்தில் தர்மாத்மாக்களோ நிறைய பேர் வந்து சென்றுள்ளார்கள் அல்லவா? உலகத்துல தர்மாத்மாக்கள், தர்ம பிதாக்கள், புத்தன் இயேசு காந்தின்ட்டு பாடுவோம் நம்ம. பூமியில் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு ஒரு பாட்டு ஓடும். அவங்க எல்லாம் தர்மாத்மாக்கள், தர்மத்தை நிலைநாட்ட வந்தவங்க. அந்த மாதிரி நம்மளும் இப்ப தர்மாத்மாக்களா ஆகிறோன்றாரு. ஏன்னா நம்மளும் தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்றோம் இல்லையா? ஆதி சனாதன தேவதா தர்மம் குத்தமா இப்ப ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது கடவுள் மூலமா, அவர் தான் ஸ்தாபகரா இருக்கிறாரு. இப்ப நம்மள தர்மாத்மாக்களா இருக்கிறீங்கன்றாரு. நிறைய அந்த தர்மாத்மாக்களுக்கு பெயர் புகழ் ஏற்படுகிறதுன்றாரு புத்தர், இயேசு, காந்திக்கெல்லாம். குறிப்பிட்ட இவர் மிகவுமே தர்மாத்மா மனிதராக இருந்தார். ஒரு சிலரோ பணம் நிறைய சேர்த்து வைத்து திடீரென்று இறந்து விடுகிறார்கள் சொல்றாரு. சிலர் பாருங்களேன், இந்த பணக்காரங்க பேரன் பேத்தி எல்லாருக்கும் சேர்த்து வைப்பாங்க, சேர்த்து வச்சுட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாங்க. பிறகு ட்ரஸ்டியை நியமிக்கிறார்கள். அப்புறம் இன்னொருத்தர் பேர்ல அந்த பணத்தெல்லாம் போடுவாங்க. ஒருவருடைய மகன் யாராவது லாய்க்கு இல்லாமல் இருந்து விட்டால் கூட பின் ட்ரஸ்டியை நியமிக்கிறார்கள் சொல்றாரு. இப்ப வந்து சிலர் வந்து நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க பையன் வந்து சுத்தமா சரியில்லாதவன குடிச்சிக்கிட்டு அழிக்கிறது, அந்த மாதிரி எல்லா தவறான பழக்கமும் இருக்கிற பையனா இருந்தா அந்த சொத்துக்கு பத்துக்கு யாராவது ட்ரஸ்டி மாதிரி நியமிக்கிறாங்கன்றாரு. இச்சமயத்திலோ இது இருப்பதே பாவாத்மாக்களின் உலகமாகன்றாரு. இப்ப யார் நல்லது செய்யறாங்க? எல்லாமே பாவம் தானே செய்யறாங்க, அதனால இது பாவாத்மாக்களின் உலகம்ன்றாரு. பெரிய பெரிய குருக்கள் ஆகியோருக்கு தானம் செய்யறாங்க. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய குருக்களுக்கெல்லாம் தானம் செய்யறாங்க. எப்படி காஷ்மீரின் மகாராஜா இருந்தார், ஆரிய சமாஜத்தினருக்கு கிடைக்க வேண்டும் என்று உயில் எழுதிவிட்டு சென்றார், அவர்களுடைய தர்மம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்றாரு. இப்ப சிலர் இந்த மாதிரிதான், அவங்க வந்து அவங்களோட சொத்தை வந்து கடைசியில என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க.
அந்த மாதிரி காஷ்மீர் மகாராஜா ஆரிய சமாஜுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாபா நம்மளை கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இப்போ பிகே ஆயிட்டோம், பிரம்மகுமாரி ஆயிட்டோம். இப்போ நம்ம எது சேர்த்து வச்சாலும் அது யாருக்கு? பாபாவுக்கு தான் இல்லையா? நம்மளோட தர்மத்தை விருத்தி செய்யணும். எந்த தர்மத்தை விருத்தியில் எடுத்து வர வேண்டும்ட்டு நம்மளை கேட்குறாரு. நீங்கள் போய் யாருக்கு செய்ய போறீங்க? இப்போ உலகமே அழிய போகுது, யாருக்கு போய் செய்ய போறீங்க? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் நம்மளுடைய தர்மமாகுன்றாரு. எந்த தர்மம்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும். அப்ப நம்ம எங்க போய் செய்யணும்? விசால புத்தியோட நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதை இப்ப நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். இது கூட யாருக்குமே தெரியாது. இப்போது நீங்கள் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப போன கல்மத்துல என்ன நடந்ததோ அதே தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்றாரு. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்குது. இப்போது குழந்தைகள் ஒருவரின் நினைவில் இருக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரம்மா மூலமா சிவன் வந்து ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது பிரம்மா மூலமா தான் முழு உலகத்துக்குமே இந்த ஞானம் இப்ப போகுது. எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். ஆனா தர்மம் வேற வேற தர்மத்துல இது வந்து விதவிதமான தர்மங்களின் மரம், கல்பவிச்ச மரம். அதனால வேற வேற தர்மத்துல வந்தாலும் எல்லாரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். முழு உலகமுமே சிவனுடைய குழந்தைகள் தான், ஆத்மாக்கள், பரமாத்மாவின் குழந்தைகள். ஆனா பிரம்மா மூலம் தான் ஸ்தாபனை நடக்குது. இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா பாபா நினைவுல இருக்கணும். நீங்கள் நினைவின் பலத்தாலேயே முழு சிருஷ்டியின் படைப்பினை தூய்மையாக ஆக்குறீங்கன்றார். இப்ப பாபா நினைச்சு நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு நம்ம தூய்மையாகிறோம், முழு உலகத்தையும் இப்ப தூய்மையாக ஆக்குறீங்கன்றாரு. ஏனெனில் உங்களுக்கோ தூய்மையான படைப்பு இப்ப வேண்டும்ன்றாரு. இதற்கு நெருப்பு பிடிக்கும்போது தூய்மையாக ஆகுறதுன்றாரு. இந்த உலகத்துக்கு நெருப்பு பிடிக்கும் போது தூய்மையாயிடுதுன்றாரு. கெட்டு விட்ட பொருளை நெருப்பில் போட்டு தூய்மைப்படுத்துறாங்க இல்லையா? இப்ப வந்து மற்றதெல்லாம் இப்ப தண்ணியில போட்டாலும் அந்த திரும்ப வந்துடும். நம்ம என்ன தூக்கி போடுறோம்னா தண்ணியில போட்டோம்னா அது எல்லாம் அப்படியே மக்கி போய் திரும்ப நம்ம இங்கேதான் ஒரு கடல்ல போட்டதெல்லாம் திரும்ப பூமியில அங்கங்க அந்த கடற்கரை நிலத்துலதான் வந்து நிற்கும். ஆனா நெருப்புல போட்டாதான் அது வந்து அந்த சுவடே தெரியாம அது என்ன பொருள்னு தெரியாம அழிஞ்சு போயிடும், திரும்ப வராது. நெருப்பு பிடிக்கும் போது தான் தூய்மை ஆகும். ஒரு கெட்டு போச்சு ஒரு பொருள்னா அதுல நெருப்புல போட்டுதான் தூய்மைப்படுத்துறாங்கன்றாரு. இதுல அனைத்து தூய்மை இல்லாத பொருட்களும் போடப்பட்டு பிறகு நல்லதாக ஆகி வெளிப்படும் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய யஜ்யம் ருத்ர ஞான யஜ்யத்துல எல்லா தூய்மை இல்லாத பொருளையும் போடப்பட்டு அதெல்லாம் நல்லதாக வெளிப்படுன்றாரு. இது மிகவும் சீச்சி தம பிரதானமான உலகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த உலகம் நீடிக்காது, ரொம்ப தமோ பிரதானமான உலகம், மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இது தமோ பிரதானமான உலகமாகும், பிறகு சதோ பிரதானமாக ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இது ஞான வேள்வி ஆகும் அல்லவா? ஆனா இந்த இந்த கெட்டு போன உலகத்தை எப்படி தூய்மையா ஆக்குறது? அது கடவுளால தான் முடியும் இல்லையா? இந்த ஞான வேள்வி, இந்த ஞானத்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் பிராமணர்களை மாத்துறாரு. அவங்க மூலமா அவங்களுடைய யோக சக்தி மூலமா முழு உலகத்தையும் தூய்மையாக்கிறாரு. நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள். சாஸ்திரத்திலோ நிறைய விஷயங்கள் எழுதிட்டாங்க என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தெரியும் நமக்கு. நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். சாஸ்திரம்லாம் நிறைய படிச்சுதான் வந்திருக்கிறோம். அதுல நிறைய விஷயங்கள் எழுதிட்டாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். யஜ்ஞத்திற்கு பிறகு தக்ஷ பிரஜாபிதா என்ற பெயரை காண்பித்துள்ளார்கள். அவன் யஜ்ய அந்த அந்த சிவன் தக்ஷன்றது அந்த பார்வதியோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாகம் வளர்த்தினாரு, தக்ஷ பிரஜாபிதா அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது உண்மையில வந்து பிரம்மா பாபா தான். பிரம்மா பாபா உடல்ல வந்து சிவன் வந்து அந்த யஜ்யத்தை உருவாக்குறாரு, பிரஜாபிதா. அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி காமிச்சிட்டாங்கன்றாரு. பிறகு ருத்ர ஞானம் யஞ்ஞம் எங்கே சென்றதுன்னு பாபா கேட்கிறாரு. இதற்காக கூட என்னென்ன கதையெல்லாமோ சாஸ்திரத்துல எழுதியுள்ளார்கள்ன்றாரு. யஞ்ஞத்தின் வர்ணனை முறைப்படியே இல்லை. அதாவது இப்ப வந்து சிவன் வந்து யாகம் வளர்த்துறாரு, அதுல வந்து ருத்ர ஞான யாகம் அது. இதுல வந்து மனிதர்கள் உள்ள போடுறாரு, தேவதையா வெளியே வராங்க. இந்த ஞானத்தின் மூலமா நம்ம வெளியே வரோம். நம்ம இது ஒண்ணும் வந்து யக்கியம் மாதிரி அது நெருப்பு குண்டம் மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க ஞானத்தை கொடுக்குறாரு, புத்திய மாத்துறாரு. சாதாரண மனுஷனா இருந்த நம்மள இந்த உடல் தான் அழிஞ்சு போகுது, ஆத்மாவை தேவதையாக்கி கூட்டிட்டு போய் அடுத்த பிறவில தேவதையாக்கிறாரு. இதுதான் வந்து அந்த யஜ்யம். அதோடைய வர்ணனை எல்லாம் சரியா அந்த சாஸ்திரத்துல இல்லைன்றாரு. தந்தை தான் வந்து அனைத்தையும் இப்ப புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி ஞான வேள்வியை படைச்சிருக்கிறீங்கன்றாரு. இது ஞான வேள்வி ஆகுன்றார். இப்ப வந்து பாருங்க, இது கடவுளே சொல்றாரு. இந்த ஞானம், இந்த ஞானம் எங்கெங்கெல்லாம் பரவுது? 196 கண்ட்ரீஸ்ல இதே நேரம் இதே முறையில எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க சென்டர்ல. இது ஒரு ஞான வேள்வி ஆகின்றார். மேலும் இது பின்னர் வித்தியாலயம் கூட ஆகிவிடுகிறதுன்னு பாபா சொல்றாரு. இது ஒரு ஸ்கூல் மாதிரி ஆயிடுதுன்றாரு. ஸ்கூல் மாதிரி வந்து எல்லாரும் படிக்கிறாங்க. ஞானம் மற்றும் வேள்வி இரண்டு வார்த்தைகளுமே தனித்தனி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. யஜ்ஞத்தில் ஆகுதி கூட போட வேண்டும். இப்ப யாகம் நடக்குதுன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் போடுவாங்க. துணி அந்த நவ
தானியங்கள் எல்லாத்தையும் போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு கடைசியில் ஆகுதி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம், பழைய சுபாவம், உடல் உணர்வு எல்லாத்தையும் நம்ம ஆகுதி பண்ணணுன்றாரு. அப்போதான் ஆத்ம உணர்வுல வெள்ளை குதிரையா பறந்து பரிசுத்தாவா போக முடியும். ஞான கடலான தந்தை தான் வந்து யஜ்ஞத்தை இப்போ உண்டாக்குகிறார். கடவுளே தான் வந்திருக்கிறாரு. அவர் தான் இந்த ருத்ர ஞான யஜ்ஞம்ன்ட்டு அதான் சொல்றோம். அவர் தான் உண்டாக்குறார். இது பெரிய உயர்ந்த எக்ஸாம் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இது முழு பழைய உலகமே சுவாக ஆக வேண்டி இருக்குதுன்ட்டு சொல்றாரு. இப்ப அந்த அந்த யாகத்துல இந்த மாதிரி நவதானியங்கள் இதெல்லாம் போடுறாங்க. துணிமணி நவதானியம் அதெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஞான யஜ்யத்துல நம்ம ஞானத்தை படிக்கிறோம். ஆனா கடைசியா அந்த முழு பழைய உலகமே இந்த இந்த ஞான யஜ்யத்துல சுவாகா ஆயிடுதுன்றாரு. அதுல தூய்மையாயிடுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம படிக்க படிக்க நம்ம ஆத்மாக்களை தூய்மையாக்கி அனுப்பிச்சிடுறாரு. சூட்சும உலகத்துக்கு போயிடுவோம். நம்மலாம் போயிட்ட பிறகு முழு உலகத்தையும் தூய்மை பண்ணிடுவார் ஒரு செகண்ட்ல. அப்படியே அந்த என்ன நடக்கும், விநாசம் நடக்கும், எல்லாம் 5 தத்துவங்களும் சேரும், ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுரும் உலகத்தை. அப்புறம் சொர்க்கமா ஆயிடும். தங்க மாளிகைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தங்க அந்த அந்த விநாசம் டைம்ல, நிலநடுக்கம் டைம்ல பூமிக்கு அடியில இருக்கிற அந்த தங்க இதெல்லாம் வெளியே வந்துடும். தங்க மலையெல்லாம் வெளியே வந்துடும். அது வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும், இப்போ செங்கல்லால வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எல்லாரும் அழிஞ்சிட மாட்டாங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சொர்க்கஸ்தாபனையே பண்ணுவாங்க. அப்ப தங்க மலையிலேருந்து பேத்து எடுத்து அதை வச்சு வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே மாறும். பார்த்துட்டு இருக்கும் போதே மாறிடும் உலகம். உலகம் ஒன்றும் அப்படியே ரொம்ப அப்படியே ஃபுல்லா அழிஞ்சு அப்படியே வெடிச்சு அப்படிலாம் ஆகாது. பிரளயம்லாம் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கங்க அழிவு அப்படியே நடக்கும். அங்கங்க ஸ்தாபனை நடக்கும். அங்கங்க சொர்க்கத்தினுடைய வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, மாளிகையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறப்பாரு. இப்படிதான் நடக்கும். அதுல முழு பழைய உலகமே இப்ப சுவாகா ஆகிடுதுன்றாரு. அதனால பார்த்துட்டு இருக்கும் போதே இப்ப நம்ம ஒரு 100 வருஷம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு வீடுகள்லாம் கிடையாது. இவ்வளவு வீடு கிடையாது. அங்கங்க ஒரு வீடு இருக்கும், அங்கங்க மரம் செடி கொடி இருக்கும். அப்படியே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்பெல்லாம் பிளாட் எல்லாம் கம்மியா விலை வித்துது. ஆனா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப ஒரு 100 வருஷம் கழிச்சு இப்ப பாக்குறோம் எவ்வளவு பிளாட் விலை ஏறிச்சு, எவ்வளவு வீடுகள் வந்துருச்சு, வீடு மேல வீடு வந்துருச்சு. பார்த்துட்டு இருக்கும் போதே மாறுது இல்ல. அப்ப அதே மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பூமி சொர்க்கமா மாறிடும். ஆனா நம்மளோட முயற்சி பண்ணி நம்ம இந்த சரீரத்தை விட்டு நம்ம பரிசுத்தாவா பறந்து போயிடுவோம். திரும்ப நம்ம வரும்போது உலகம் சொர்க்கமா இருக்கும். அப்ப நம்ம தேவதையா பிறந்து வருவோம். இப்படிதான் பாபா எல்லாத்தையுமே நிகழ்த்துறாரு. ஆனா கடவுள் தானே, அவரால் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். எனவே குழந்தைகள் சேவையின் திட்டத்தை இப்ப அமைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சேவையின் திட்டத்தை அமைக்கணும். கிராமங்கள் ஆகியவற்றிற்கும் கூட சென்று தாராளமாக இப்ப சேவை செய்யுங்க. ஆனா இப்போதான் நமக்கு இந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப யார் இதை தட்டிக்கிட்டு போறோம்ன்றதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப பாபா நினைவுல யார் முந்திக்கிறோம், யாரு போய் சேவை செய்யறோம், இதைதான் பார்க்கணும். இப்ப சேவையின் திட்டத்தை அமைக்கணும். இப்ப வில்லேஜுக்கெல்லாம் போங்க, போய் தாராளமா சேவை செய்யுங்கன்றாரு. சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. எல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்க, கடவுள் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஆத்துமா, நம்மளுடைய அப்பா பரமாத்மா, அவர் பரந்தாமத்துல இருக்கிறாரு. இப்ப நம்ம கூட இருக்கிறாரு, அதை புரிஞ்சவே இருக்கிறாரு. அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடவுள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம கூப்பிட்டா வரப்போறாரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் பரந்தாமத்துல இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாலே போதும், எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களிடம் நிறைய பேர் இந்த ஞானத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்கன்னு சொல்றாரு. நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நம்ம இந்த ஞானத்தை சொன்னோம்னா இதை போய் ஏழைகளுக்கு சொல்லணும், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஆலோசனை மட்டும் தருகிறார்கள். அவங்க ஆலோசனை தராங்க, ஆனா அவங்க போய் செய்ய மாட்டாங்க சேவையை. நம்ம ஞானத்தை சொன்னோம்னா நல்லா இருக்குங்க இந்த ஞானம், இதை அவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லணும், ஏழைகளுக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் போய் சொல்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சக்தி இருக்காது. அவங்களுக்கு பாபாவை நினைக்கல, அவங்க அமிர்த வேலையெல்லாம் பண்ணல, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் சொல்லணும். சுயம் அவர்கள் எந்த வேலையும் செய்வதில்லை, சேவை செய்வதில்லை. இவ்வாறு செய்யுங்கள், மிகவும் நல்லது என்று ஆலோசனை மட்டும் சொல்றாங்க. ஏன்னா அவங்களால முடியாது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லைன்னுவாங்க, ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லைன்ட்டு சொல்லுவாங்கன்றாரு. நாலேஜ் ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது, எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும்ட்டு சொல்லுவாங்க. தங்களை பெரிய மனிதர்கள் என்றும் உங்களை சிறியவர்கள் என்றும் நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்களாம் பெரிய மனுஷங்க, நம்மளாம் சின்னவங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அந்த படிப்புடன் கூடவே பிறகு இந்த படிப்பும் கூட கிடைக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம அந்த படிப்பு படிக்க போறாங்களா பசங்க, அதோட சேர்ந்து இந்த ஞான படிப்பும் நமக்கு கிடைக்குது இப்பன்றாரு. படிப்பதால் உரையாடுவதற்கான அறிவு வந்து விடுகிறதுன்னு சொல்றாரு. மேனஸ் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும், படிக்காதவர்களுக்கும் முட்டாள்களை போல இருப்பாங்கன்னு சொல்றாரு. எப்பவுமே சொல்லுவாங்க, படிச்சவங்க
படிச்சவங்களுடைய நடத்தை நல்லா இருக்கும். படிக்காதவங்க அந்த படிக்காதவங்க எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா சொல்றார், முட்டாள் போல இருக்கிறாங்கன்ட்டு. எப்படி பேச வேண்டும் என்று அறிவு இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பெரிய மனிதர்களை எப்பொழுதும் நீங்கள் என்று கூறி அழைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பெரிய விஐபிஸ்லாம் வராங்கல்ல, அவங்களாம் நீலாம் பேசக்கூடாது, நீங்கள்னு சொல்லி அழைக்கணுன்றாரு. இங்கோ ஒரு சிலர் கணவனை கூட நீ என்று கூறுபவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எங்க சொல்றாருன்னே தெரியல பாபா. சிலர் கணவனை கூட நீன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்றாரு. நீங்கள் என்ற வார்த்தை ராயலானது பாருங்க, பாபா கத்து கொடுக்குறாரு. இப்ப பிகே ஆயிட்டு நீங்க இப்ப போய் நீலாம் பேசக்கூடாது யார்ட்டையும், நீங்கள்ன்ட்டு ராயலா பேசுங்கன்றாரு. பெரிய மனிதர்களை நீங்கள் என்று தான் கூறுவார்கள் இல்லையா. பெரிய மனுஷங்கள்லாம் வராங்கன்னா நீங்கள் தான் பேசுவாங்க. எனவே பாபா முதலில் அளிக்கும் ஆலோசனையாவது டில்லி தான் ஃபரிஸ்தான் சொர்க்கமாக இருந்தது. பாபா என்ன சொல்றாரு, டில்லி இப்போ இருக்கு இல்லையா, அந்த டில்லி தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கமா இருந்தது. எனவே டில்லியை மீண்டும் அதே ஃபரிஸ்தானாக ஆக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எனவே டில்லியில் அனைவரும் செய்தி அளிக்க வேண்டும். அதனால ஃபர்ஸ்ட் டில்லியில இருந்து தொடங்குங்க. டெல்லியில் பெரிய சென்டர் ஓப்பன் பண்ணி ஷோவாக ஓப்பன் பண்ணி அங்கே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் செய்தி கொடுங்க. விளம்பரம் மிகவும் நன்கு செய்ய வேண்டும்ன்றாரு. தலைப்புகள் கூட பாபா கூறிக்கொண்டே தான் இருக்கிறார். தலைப்புகளின் லிஸ்ட் பட்டியல் தயாரிங்கள்ட்டு சொல்றாரு. பின்னர் எழுதி கொண்டே செல்லுங்கள். உலகத்தில் எப்படி அமைதி நிலவ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க. 21 பிறகுகளுக்கு நோயற்றவராக எப்படி ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தலைப்புன்றாரு பாருங்க. இதெல்லாம் எழுதி போடுங்கன்றாரு. போட்டாதானே வருவாங்க. போர்டு மாதிரி எழுதி போடணும். இது போல குஷியின் விஷயங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது மாதிரி இதை கேட்டவொடனே இது என்ன புதுசா இருக்கு, ஏதோ அதிசயமா இருக்குன்ட்டு பார்ப்பாங்க. 21 பிரிவுகளுக்கு நோயற்றவர்களாக சத்தியுகத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகுங்கள்ட்டு போர்டு எழுதி போடணும். சத்தியுகம் என்ற வார்த்தை எல்லாவற்றிலும் போடுங்கன்றாரு. சொர்க்கம்னு போடுங்க. ஏன்னா இந்த மற்ற தர்மத்துக்காரங்க கூட சொர்க்கம்னு சொல்றாங்க. ஹெவன், நல்லா ஹெவனை படைச்சாரு. ஆனா சொர்க்கம்னா என்ன, அந்த சொர்க்கன்ற வார்த்தையை போடும்போது அப்ப என்னமோ இருக்கு இங்கன்ட்டு வருவாங்க. அழகழகான வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்போது மனிதர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள்ன்றார். நம்ம சொல்லும் போது எடுத்தவொடனே அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சாக போகுது வாங்க, முழு உலகம் அழிய போகுது அப்படின்னா வரவே மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரிதான் பிகேஸ்க்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த அழிஞ்சா போதும் உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றாங்க. நம்ம டைட்டில் போடும்போது அந்த மாதிரி டைட்டில் போடக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவான டைட்டில் போடணும். அப்பதான் மனுஷங்க வருவாங்க. அழகழகான வார்த்தைகள் போடுங்கன்னு பாபாவே சொல்றாரு பாருங்க. அப்பதான் மனுஷங்க பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா துக்கத்துல இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிறதே உலகம் ஃபுல்லா துக்கத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க மனுஷங்க. எங்க பார்த்தாலும் இந்த விநாசம், போரு, இது நிலநடுக்கம், சுனாமி, இதை ஒரே நெகட்டிவ் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம பிரம்மா குமாரிகள் பாசிட்டிவான வேர்ட்ஸை வைக்கணும். அப்பதான் அதை பார்த்துட்டு வருவாங்க. வீட்டில் கூட இதே போல போர்டு வைங்க, படங்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு பிரம்மா குமாரிகள் வீட்டுல வெளியில போர்டு வைங்கன்றாரு. படங்கள்லாம் வச்சிருக்கணும். கூடவே சேவை கூட செய்து கொண்டே இருங்கள்ன்றாரு. எங்க இருந்தாலும் சரி சேவை செஞ்சுட்டே இருங்க. தொழில் நாள் முழுவதும் இருக்க வேண்டி இருக்குமா என்ன? சரி இப்போ வேலைக்கு போறோம், ஃபுல் டேவா நம்ம இருக்க போறோம்ன்றாரு. மேலாக மேற்பார்வை மட்டுமே செய்தால் போதுமானதாக இருக்கும்ன்றாரு. மீதி வேலையை உதவி மேலாளர் நடத்துவார் இல்லையா. ஒரு சிலர் சேட்டு பரந்த உள்ளமுடையவர்களாக இருந்தார்கள் என்றால் அசிஸ்டன்ட் உதவியாளருக்கு நல்ல ஊதியம் கொடுத்து கூட அவருடைய பீடத்தில் அமர்த்தி விடுவார்கள். இதுவோ எல்லையில்லாத சேவையாகுன்றாரு. அந்த வேலை, நம்ம வேலைக்கு போற இடத்துல ஒரு சில வேலை ஃபுல் டேவா நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். மேற்பார்வை மட்டும் செய்தால் போதுமானதாக இருக்கும். சில இடத்துல மேனேஜரா இருந்தா மேற்பார்வை சூப்பரண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தானா நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்காது. அசிஸ்டன்ட்னு இருப்பாங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு சில சேட்டுலாம் பரந்த உள்ளமுடையவர்களாக இருந்தாங்கன்னா அசிஸ்டண்ட்டு கூட நல்ல ஊதியம் கொடுப்பாங்க அப்படின்றாரு. இது அதே மாதிரி இங்கே நம்ம நம்மளோட சேவை எல்லையில்லாத சேவைன்றாரு. மற்ற எல்லாமே எல்லைக்குட்பட்ட சேவையாகுன்றாரு. இப்போ நம்ம போயிட்டு அன்னதானம் போடுறோம், வஸ்திர தானம் பண்றோம், இதெல்லாமே அந்த எல்லைக்குட்பட்ட சேவை. இல்லை மிலிட்ரியில போயிட்டு நம்ம நாட்டுக்காக சேவை பண்றது, இது எல்லாமே எல்லைக்குட்பட்ட சேவை. ஆனா நம்ம செய்யறது எல்லையில்லாத சேவைன்றாரு. இந்த எல்லையில்லாத சேவையில் எவ்வளவு பரந்து புத்தி இருக்க வேண்டும்ன்றாரு. இந்த குறுகிய வட்டத்துல வாழாதீங்க. என் வீடு, என் குடும்பம், என்னோட இதுன்ட்டு அப்படியே இருக்கக்கூடாது. பிரம்மகுமாரிகள் உலகமே நம்முடைய வீடு. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுடைய சகோதரர்கள். நம்ம எது செஞ்சாலும் அப்படியே பிரம்மாண்டமா இருக்கணும். பரந்த புத்தியோட செய்யணும். பாபாக்காக, நமக்காக, நம்மளுடைய பாக்கியத்தை எடுக்க போறோம். அதனால பரந்த புத்தியோட இருங்கன்றாரு. நாம் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறோம், காலன் மீது கூட நாம் வெற்றி அடைந்து அமரராக ஆகிவிடுகிறோம்ட்டு சொல்றாரு. இப்ப உலகின் மீதே நீங்க வெற்றி அடைறீங்கன்றாரு. உலகத்தையே அரசாட்சி பண்ண போறீங்க, உலகம் மீதே வெற்றி அடைறீங்கன்றாரு. 5 தத்துவங்களும் உங்களை தலை வணங்கும்.
அன்னைக்கு பிரதர் சொன்னார், ஒரு பிரதர், அந்த அந்த சொர்க்கத்துல நம்ம போயிட்டு ஒரு பழத்தை வந்து பறிக்க கூட தேவையில்லையா, அதுவே வந்து கையில விழுமா. அது வந்து மரத்துக்கிட்ட போனாலே அது கையில வந்து விழுமா. விழுந்துட்டு இந்த தேவதையோடைய வாயில நான் போறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பழம் சொல்லுமா. அதே மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சோன்னா அந்த தேவதையோட வாயில நான் போறதுக்கு முகத்துல படுறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம்னு தண்ணி நினைக்குமா. அது மாதிரி 5 தத்துவங்களும் தேவதைகளுக்கு அடிமையாக இருக்கும் உலகத்துல. அந்த மாதிரி ஒரு நேரம் வரப்போகுது. இப்ப இந்த பாபா நம்மள அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களா மாத்திட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி 5 தத்துவங்கள் கூட தலை வணங்கக்கூடிய ஆத்மாவா நம்ம தேவதையா மாறப்போகிறோம். அப்ப காலன் மீது கூட நம்ம வெற்றி அடைய போறோம், அமரராக ஆகிடுறோன்றாரு. இது போல வார்த்தைகளை பார்த்தார்கள் என்றால் வருவார்கள்னு சொல்லி சொல்றாரு. இது மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம எழுதி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தின் மீதே வெற்றி அடையணுமா இங்க வாங்க, காலன் மீது வெற்றி அடையணுமா வாங்க அப்படின்னு போர்டு போட்டோன்னா எல்லாரும் வருவாங்க மற்றும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வாங்கன்றாரு. அமரலோகத்திற்கு அதிபதியாக நீங்க எப்படி ஆக முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுங்க. நிறைய தலைப்புகள் எடுத்து வர முடியும்ன்றாரு. நீங்கள் எவரையும் உலகத்திற்கு அதிபதியாக ஆக்க முடியும். இப்ப நம்ம மட்டுமா ஆக போறோம், எல்லாரையும் நம்ம அந்த ஞானத்தை கொடுத்து 33 கோடி தேவர்கள் வருவாங்க இல்லையா, யாரோனாலும் உங்களால ஆக்க முடியுன்றாரு. அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளமே இருப்பதில்லை. இப்பதான் இந்த உலகம் நரகமா இருக்கு இல்லையா, அப்படியே சொர்க்கமா மாறும்போது அங்க துக்கமே இருக்காது, பெயர் அடையாளமே இருக்காது. துக்கமா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க தேவதைகள். அவ்வளோ குஷியா ஜாலியா இருக்கும் அந்த உலகம். குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்ப நமக்கு எவ்வளவு குஷி இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், என்னடா வாழ்க்கை, எப்படா வாழ போறோம், பார்த்தாலே பயமா இருக்கு. கலியுகத்துல அப்படி இருந்தோம். சங்கமேகத்துல கூட்டி வந்து அப்படியே ஜாலியா வச்சிருக்காரு நம்மள. அது நம்ம அடுத்து போக போறது சொர்க்கம்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப எவ்வளவு குஷி இருக்கணும்ன்றாரு பாபா. நம்ம மீண்டும் என்னவாக ஆக்க வந்துள்ளார், பழைய சிருஷ்டியிலிருந்து புதியதாக ஆக வேண்டிய உள்ளது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள்ட்டு பாபா சொல்றாரு. மரணம் கூட இப்ப முன்னாடி நின்றுட்டு இருக்குது. பாபா சொல்றாரு, யுத்தங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நீங்க பாக்குறீங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா. எதெல்லாம் பிரம்மா பாபா காட்சியா பார்த்தாரோ அதெல்லாம் இப்ப நேரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. கடைசியா வந்து அந்த ரத்தினங்களா நம்ம வந்துக்கிறோம், ஆதி ரத்தினங்களா அவங்க இருந்தாங்க, கடைசியா வந்திருக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் கண்ணால நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யுத்தங்கள் என்னென்ன நடக்குதுன்னு முதல்ல இஸ்ரேலு ஈரான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய யுத்தம் நிகழ்ந்தது என்றால் நாடகமே முடிந்து போயிடும்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் ட்ரெய்லர் தான், வரும் பாருங்க பிக் பிக்சரு. பெரிய யுத்தம் கடைசியா அது நடந்துருச்சுன்னா டிராமாவே முடிஞ்சிடும். டிராமா முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் முயற்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, படிக்கலாம் முடியாது, சென்டருக்கெல்லாம் போக முடியாது, அவ்வளவுதான். நீங்களும் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். இனிமையான குழந்தைகளே, உலக அரசாட்சி உங்களுக்காக உள்ளது என்று தந்தை மிகவும் நமக்கு அன்புடன் கூறுகிறார். சொல்றார், குழந்தைகளே நீங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு எதுவுமே அதெல்லாம் நமக்கு அவுட் ஆஃப் வியூ மாதிரி, நமக்கு அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் உலக அரசாட்சி பாபா கொடுக்குறாரு நமக்கு, அன்போடு சொல்றாரு. நீங்கள் உலகிற்கு அதிபதியாக இருந்தீர்கள். ஒரு காலத்துல நீங்க சொர்க்கத்துல உலகத்துக்கே அதிபதியா இருந்தீங்க. பாரதத்தில் நீங்கள் ஏராளமான சுகத்தை பார்த்தீர்கள்ன்றாரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு தேவதையும் பார்த்தாங்க இல்லையா. இங்க வந்து நம்ம நம்ம எந்த பதவிக்கு முயற்சி பண்றோமோ தெரியாது, ஆனா அங்க இருக்கிற பிரஜையா இருந்தாலும் வேலைக்காரியா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் ராணியா இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அங்க ஒருத்தரும் உலகத்துக்கு அதிபதி தான். ஏன்னா அந்த சொர்க்கமே அவங்களுடையது தானே. அப்ப ஏராளமான சுகத்தை நீங்க பாத்தீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அங்க ராவணராஜ்யமே இருக்காது, அங்க அந்த மாயாவே இருக்காது, துக்கம்னா என்னன்னு தெரியாது. எனவே அந்த அளவு இப்ப குஷி இருக்க வேண்டும். குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை எடுத்து வர வேண்டும்ன்றார். இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆலோசனை எடுத்துனோட வரணும், பத்திரிகைகளில் பிரசுரிக்குமாறு செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தில்லியில் கூட ஆகாய விமானத்துல இருந்து துண்டு பிரசங்களை விழுமாறு செய்யுங்கள்ட்டு பாபா அட்வைஸ் கொடுக்குறாரு, ஆலோசனை சொல்றாரு. அவர் சொல்றாரு கொஞ்சம் பத்திரிகையில போடுங்கன்றாரு. அவர் வந்து டில்லியில இருந்து ஆகாய விமானத்துல இருந்து போடுங்கன்றாரு. அழைப்பிதழ் அழிக்கிறீர்கள், செலவு அதிகமாக பிடிக்குமா என்ன, அதெல்லாம் போட்டுட்டாங்க. ஆனா ஏரோப்ளேன்ல இருந்து துண்டு சீட்லாம் அப்பயே தாதிகள் இருக்கும் போதே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்பயோ இந்த சாக்கார முறையில், அதனால இது எல்லாமே செஞ்சிருப்பாங்க. அழைப்பிதழ் கூட அளிக்கிறீங்க, செலவு அதிகமாக பிடிக்குமா என்ன, பெரிய ஆபீசர் புரிந்து கொண்டு விட்டார் என்றால் இலவசமாக கூட செய்து தருவார்ன்றாரு. இப்போ நம்ம போய் இந்த இன்விடேஷன்லாம் கொடுக்குறோம், இந்த இன்விடேஷன்லாம் காசு அதிகமாகுமா என்ன. இப்போ யாராவது பெரிய ஆஃபீஸர் நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஞானத்தைனா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுப்பாங்களே. ஏன்னா பாபா அந்த மாதிரிலாம் ட்ராமாவில் பண்ணிடுவார். நம்ம பயப்படவே தேவையில்ல, ஐயோ இவ்வளோ காசு ஆகுமோ, இன்விடேஷன் அடித்தா இவ்வளோ காசு ஆகுமோ, மண்டபத்துக்கு இவ்வளோ காசு ஆகும் அப்படிலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம பாபா அப்படின்னு சொல்லிட்டோன்னா நமக்கு முன்னாடி பாபா போய் அங்கே காரியத்தை செஞ்சு வச்சிருவாரு, நம்ம ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம்.
இல்லை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. பாபா இப்போ ஆலோசனை தருகிறார். எப்படி கல்கத்தா இருக்கிறது, அங்கு நார்ச்சந்தியில் முதல் தரமான ஒரே ஒரு பெரிய கடை இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. அந்த 4 சந்து நாலு 4 ரோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல கல்கத்தாவில் பெரிய சென்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்கன்றாரு. மദ്രാஸ், பாம்பே என்று பெரிய பெரிய நகரங்கள், இந்த இந்தியாவிலே இருக்கிறது அந்த பெரிய பெரிய நகரங்களில் பெரிய சென்டர் திறக்கணுன்றாரு. அது மாதிரிலாம் இருக்குதான். இப்போ எல்லாமே திறந்துட்டார் பாபா. பாபா பிஸ்னஸ் மேன், வியாபாரி கூட ஆவார் அல்லவா. உங்களிடம் அற்பமான பைசா பெற்றுக்கொண்டு பதிலாக என்ன கொடுக்குறேன்ட்டு சொல்றாரு. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அவர்கிட்ட? நம்ம வந்து இந்த இந்த நோட்டு, இந்த தாள் தான் இந்த பைசா நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த நோட்டை தான் பாபா கொடுக்குறோம். அதை வாங்கிட்டு அவர் என்ன கொடுக்குறாரு நமக்காக? எப்பேற்பட்டவர்! எனவே தான் கருணை உள்ளம் என்று பாடப்படுகிறது. சோழிலேருந்து வைரம் போல ஆக்குறாரு நம்மள. நம்ம தங்க மாளிகை வைர மாளிகை கொடுக்குறாரு. இந்த அற்பமான பைசாவை வாங்கிட்டு தங்க மாளிகையில வைரம் வைடூரியம் பதிச்சு நமக்கு கொடுக்குறாரு. அது 84 பிறவிக்கு இப்பயே படி அழுக்கிறாரு. அவ எப்பேற்பட்ட கருணை உள்ள உடையவர் பாருங்க. அதனாலதான் அவரை பாடுறாங்க போலோநாத் சிவன்ட்டு, மனிதனை தேவதையாக ஆக்குபவர். அவரை கடவுள் நினைச்சா என்னதான் செய்ய முடியாது. பெரிய மாயாஜாலம் பண்றாரு. சாதாரண மனுஷனை தேவதையாக்குறாரு. எப்படிலாம் யுக்தி யுக்தியா புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சு மாத்துறாரு. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷனால மாத்த முடியாது. ஆனா கடவுள் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு தந்தைக்கு தான் நன்றி கூற வேண்டியுள்ளது. அவருக்கு தான் நன்றி இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு தானே. என்ன சாதாரண விஷயமா நான் உலகத்தையே சொர்க்கமா மாத்துறது? அப்ப எல்லா புகழும் அவருக்கு தானே. அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டி இருக்குது. தந்தை இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன மகிமை இருந்திருக்கும்னு கேக்குறாரு. நம்மளே யோசிச்சு பாருங்க. பிரம்மா பாபாவே கூட, சிவபாபா வரலன்னா அவருக்கே மகிமை கிடையாது. சிவபாபா இல்லைன்னா நமக்கு கூட என்ன மகிமை இருக்கும்ன்றாரு. அவர் இல்லாம நம்ம இல்லை, நம்ம இல்லாம அவர் இல்லை. பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். நாராயணிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்ற லட்சியம் நோக்கம் முன்னாலேயே இருக்குதுன்றாரு. முதலில் யாரெல்லாம் அவ்விபச்சாரி பக்தி ஆரம்பித்தார்களோ அவர்களே வந்து உயர்ந்த பதவி அடைவதற்கான புருஷார்த்தம் செய்வார்கள்ன்றார். பாத்தீங்களா, இது முக்கியமான பாயிண்ட். இதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் இந்த அவ்விபச்சாரி பக்தி பண்ணாங்களோ, சிவனுடைய பக்தி யார் ஆரம்பிச்சாங்களோ, துவாபர யுகத்துல யார் சிவலிங்கத்தை வழிபட்டாங்களோ அவங்கதான் வந்து உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி இங்க செய்வாங்கன்றாரு. நம்மளுடைய ஏம் ஆப்ஜெக்டே நரன்ல இருந்து நாராயணன் ஆகிறது தான் சொல்லிட்டாரு. பாபா எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்களை இப்போ புரிய வைக்கிறார். இப்போ நம்ம சிவன் கோயில் கட்டி இருக்கணும், சிவலிங்கத்தை வழிபட்டிருக்கணும். முத சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணவங்க தான் வந்து பெரிய ராஜா ராணியா ஆவாங்க, 108ல வருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்வாங்கன்றாரு. குழந்தைகளுக்கு மறந்து போயிடுது. அதனால தான் பாபா சொல்றாரு குறிப்புகளை எடுத்து எழுதுங்க. இப்ப முரளி கேட்குறோம், இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டோம். அப்புறம் ஏதாவது மாயா விஷயங்கள் வரும்போது எல்லா பாயிண்ட்டையும் மறந்து போயிடும். அதனால பாபா வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்கன்றாரு. அப்பதான் புத்தியில தங்கும் இல்லையா, அதனால எழுத சொல்றாரு. டாபிக்ஸ் பற்றி எழுதி கொண்டே இருங்கள். டாக்டர்கள் கூட புத்தகங்களை படிக்கிறாங்க. நீங்கள் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆவீர்கள். அவங்கெல்லாம் டாக்டர்னா நம்மளாம் யாரு? நம்மளாம் ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்குற சர்ஜன். பாபா ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்குறாரு. அவர் ஆன்மீக சர்ஜன். நம்மளாம் யாரு? அவரோட குழந்தைகள் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆவீர்கள்ன்ட்டு சொல்றாரு. ஆத்மாவிற்கு எப்படி இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்போ உடம்புக்கு இன்ஜெக்ஷன் போறது அந்த டாக்டர், அதுக்கு தான் டாக்டர் படிக்கிறாங்க. உடம்பை பத்தி தான் படிப்பாங்க அவங்க. ஆனா நம்ம வந்து ஆத்மாவை பத்தி படிச்சுட்டு ஆத்மாவுக்கு எப்படியெல்லாம், இப்போ ஆத்மாவுக்கு மனசு புத்தி சம்ஸ்காரம் 3 உறுப்புகள் இருக்குது. 3 இருக்குது ஆத்மால. இந்த 3 தான் இருக்குது, மனசு புத்தி சம்ஸ்காரம். மனசு சரியில்லைன்னா எந்த டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியும்? டாக்டர் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற டாக்டர் எந்த டாக்டர் ஊசி போடுவாங்க சொல்லுங்க? ஊசியே போட்டாலும் அவங்க சரியாகுமா? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கணும். அதாவது மனசு சரியில்லாதவங்க, இந்த மனசுல டிப்ரெஷன், மனசு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் அவங்க என்ன ஊசியா போடுவாங்க? தூக்க மாத்திரையை போட்டு விட்டுருவாங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது. ஆனா இங்க வந்தோம்னா நமக்கு ஆத்மாவுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போடணும், எந்த பாயிண்ட சொன்னா ஆத்மா அமைதி ஆகுன்றது பாபாக்கு தான் தெரியும் இல்லையா. அப்படி சொல்லி நம்மளெல்லாம் மாத்திட்டு இருக்கிறாரு. அவர் ஆன்மீக சர்ஜன். ஆத்மாவுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போடணும் என்பதை உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்குறாரு. இது ஞான இன்ஜெக்ஷன் ஆகும்னு சொல்றாரு. இப்ப ஊசி போடுறாரு பாருங்க. ஞானத்தை ஒரு ஞான பாயிண்ட சொன்னாலே நம்ம அமைதியாயிட்டு வந்துடும். எப்படிதான் அப்படி இருப்போமோ தெரியாது. வீட்டுல இருக்கும்போது சோகமா இருக்கும், சென்டருக்கு போயிட்டு வந்தோடனே ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புவாரு. ஞானத்தை யார் மூலமா சொல்ல வைப்பாரு. அப்படியே நம்ம குஷி குஷியா வீட்டுக்கு வருவோம். அது மாதிரி இந்த ஞான இன்ஜெக்ஷன் ஆகுன்றாரு. இதுல ஊசி எதுவுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க ஊசிலாம் பாபா போட மாட்டாரு, ஞானத்தை சொல்வாரு. அதுதான் இன்ஜெக்ஷனா வேலை செய்யுன்றாரு. பாபா அழிவற்ற சர்ஜன், அவினாசி சர்ஜன் ஆவார்.
ஆத்மாக்களுக்கு வந்து கற்பிக்கிறார். அதே ஆத்மாக்கள் யார் அப்பவித்திரமாக தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறாங்க, யாருக்கு பாபா சொல்லி கொடுத்தாரு அவங்க தான் இப்ப தூய்மையற்றவர்களா ஆகியிருக்கிறாங்க. இதுவும் மிகவும் சுலபமாகும். அவருக்கு ஈஸி, யாரோனாலும் மாத்துவாரு. ஏன்னா அவரு அனுப்பிச்ச ஆத்மாக்கள் தான் இப்படி ஆகியிருக்கிறாங்க. அவங்கள எப்படி மாத்தணும்னு டெக்னிக்கும் அவருக்கு தான் தெரியும். அதனால சொல்றாரு, இதுவும் மிகவும் சுலபமாகும். தந்தை நம்மை உலகுக்கு அதிபதியாக பாக்குகிறார். அவரை நம்மால் நினைவு செய்ய முடியாதா கேக்குறாரு. ஒரு சாதாரண லௌகீக அப்பாவே இருக்கிறாரு. அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு, சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க குழந்தைகளையே அப்பாவை நினைச்சிட்டு ஃபோன் பண்ணோம், பேசும், அப்பா என்ன வாங்கிட்டு வருவ, எப்ப பார்த்தாலும் அப்பாவே நினைச்சிட்டு இருக்குதுங்க. நான் கடவுள் நம்மளை வந்து உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாரு. அவரு நம்மளுடைய ஆத்மாவனுடைய அப்பா, நம்ம தான் ஆத்மா, ஆத்மாவனுடைய அப்பா அவரு. அவரை போய் நினைக்க முடியாதா உங்களால அப்படின்னு கேக்குறாரு. ஒரு சாதாரணமா ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே அந்த குழந்தை போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கும். இவரு வந்து நமக்கு சாக்லேட் மாதிரி என்ன கொடுக்குறாரு, உலகத்தையே கொடுக்குறாரு, உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாரு. இதை விட பெரிய கிஃப்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு வீடு வாங்கி கொடுத்தாலே நம்ம வந்து ஒரு கணவர் ஒரு மனைவிக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அதுவே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இங்க பாபா உலகத்தையே வீடாக்கி தங்க மாளிகை உலகையே வந்து உலகத்துக்கே நீ அதிபதியா உட்காருன்ட்டு சிம்மாசனம் கொடுக்குறாரு. அவரை போய் மறந்துட்டீங்களேன்னு கேக்குறாரு. அவரை போய் மறந்துட்டீங்க, அவரை நினைக்க முடியாதா, நினைவு செஞ்சா கிடைக்க போகுது சிம்மாசனம். மாயின் எதிர்ப்பு நிறைய உள்ளதுன்றாரு. ஆனா அந்த மாயா விடாது. நம்ம வந்து பாபா நினைக்க சொல்றாரு. ஆனா இந்த மாயா நம்ம அவர் நினைச்சிட்டோம்னா நம்ம அப்படியே அதோட உலகம் அழிஞ்சிரும் இல்லையா, அதனால அது எதிர்ப்பு நிறைய உள்ளதுன்றாரு. எனவே பாபா சொல்றாரு, சார்ட் வையுங்கள் மற்றும் சேவையின் சிந்தனை செய்யுங்கள்ன்றாரு. இப்ப எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க சார்ட் டெய்லி தினம் தினம் சார்ட் வைங்க. சேவையை எப்படி அதிகரிக்கலாம் அந்த சிந்தனையும் செய்யுங்க. அப்போது மிகுந்த குஷி இருக்குன்றாரு. எவ்வளவுதான் நன்றாக முரளி வகுப்பு எடுக்கிறார்கள் என்றாலும் கூட யோகமே இல்லைன்றாரு. கரெக்டா தான் சொல்றாரு. எவ்வளவுதான் முரளி வகுப்பு எல்லாருக்கும் எடுக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க, ஆனா மெடிடேஷன் பண்றதே இல்லை, பாபாவை நினைக்கிறதே இல்லைன்றாரு. தந்தையிடம் உண்மையாக இருப்பது கூட மிகவும் கஷ்டமாக இருக்குது. பாபாட்ட உண்மையா எல்லாத்தையும் சொல்ல முடியல, உண்மையா எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது இல்ல, அது கூட கடினமா இருக்குது. இப்போ பாபா நினைக்கவே இல்லை, சார்ட் வைங்கன்றாரு. எப்படி உண்மையை சொல்றது, பாபா ஏதாவது நம்மள நினைச்சுக்குவாரோ, ஐயோ நம்ம காலையில இருந்து ஏதோ மாயா எங்கெங்கயோ எடுத்துட்டு போயிடுச்சு, நம்ம இவ்வளவு நேரம் தான் பாபான்னு நினைச்சோம், ஆனா முரளி வகுப்புலாம் எடுக்கிறோம், ஆனா வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம பாபா நினைக்கிறது இல்லை அப்படின்னா என்ன, எப்படி எழுதுறது, உண்மை எப்படி சொல்றது, அது கூட கடினமா இருக்குது. நாங்கள் மிகவும் கூர்மையாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் என்றால் பாபாவை நினைவு செய்து சார்ட் அனுப்ப வேண்டும் சொல்லிட்டாரு. பாபா சொல்றாரு, நான் கூர்மையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவரை நினைச்சு மட்டும் சார்ட் மட்டும் எழுதிருங்க பாப்போன்றாரு. சென்டர்ல கூட கொண்டு போய் போடலாம். இந்த ஒரு மாசம் நான் இவ்வளவு நினைச்சேன், இவ்வளவு நேரம் பாபான்னு நினைச்சேன், அப்பதான் கூர்மையா அக்யூரேட்டா ஆயிட்டே வரீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் கூர்மையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு சார்ட் எழுதி அனுப்புங்க பாப்போன்றாரு. அப்போது பாபா புரிஞ்சுக்குவாரு எந்த அளவுக்கு உண்மை உள்ளது அல்லது பொய்யா. பாபா தெரிஞ்சுக்குவாராம் எந்த அளவுக்கு நம்ம உண்மையை சொல்றோம் இல்ல பொய்யா சொல்றோம்ட்டு பாப்பாராம். நல்லது, குழந்தைகள் அழியாத ஞான ரத்தினங்களின் சேல்ஸ்மேன் விற்பனையாளர் ஆக வேண்டும். இப்ப நம்மள வந்து பாபா வந்து அவர் பிசினஸ் மேனா வந்திருக்கிறாரு. நமக்கு இந்த அழியாத ஞான ரத்தினங்களை கொடுத்து, குழந்தை இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சொல்லு, இதை போய் நீ விற்பனை பண்ணிட்டு வான்ட்டு அப்படின்ட்டு நம்ம கொடுக்குறாரு. நம்மள ஒரு சேல்ஸ்மேனா வச்சிருக்கிறாரு. யார் நிறைய அந்த ஞான ரத்தினங்களை விற்கிறோமோ அவங்க வந்து நல்ல சேல்ஸ்மேனு, அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாரு பாபா. அந்த மாதிரி இப்ப வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க விற்பனையாளரா ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைத்தார்ன்ட்டு சொல்றாரு. நல்லது, இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏம் ஆப்ஜெக்ட் லட்சியம் நோக்கத்தை முன்னால் வச்சு பெருமிதத்துடன் இருக்க வேண்டும். மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாகி அனைவருக்கும் ஞான இன்ஜெக்ஷன் போட வேண்டும். சேவையுடன் கூடவே நினைவினுடைய சார்ட்டும் வைக்கணும். சேவை மட்டும் செஞ்சா பத்தாது, எவ்வளவு நேரம் நினைக்கிறேன் அப்படின்ற சார்ட் வைக்கணும். அப்போதுதான் குஷியே இருக்கும். பாபா நினைக்க நினைக்கதான் பாவம் அழியும், பாவம் அழியதான் சேவை நடக்கும். அப்பதான் குஷியே ஆத்மால வரும்ன்றாரு. இல்லைன்னா குஷி இருக்காது. அப்படியே முதல் நாள் வந்து குஷியா இருக்க மாதிரி இருக்கும், ரெண்டாவது நாள் குஷி போயிடும், சோகமா இருக்கும். அப்பனா தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஏதோ குறையுது, இறங்கு மார்க்கத்துல போறோம், ஏறு மார்க்கம் வரல, இறங்கு மார்க்கத்துல போறோம்னு அர்த்தம். அதனால திரும்ப ரிவர்ஸ்ல போனோம்னா குஷியே இருக்காது, நம்ம மேன்மேலும் ஏறும் போதுதான் குஷி வரும். அதனால பாபா நினைக்க நினைக்க தானா குஷி வரும்ன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், பேசக்கூடிய முறை மேனஸ் கூட நன்றாக இருக்க வேண்டும். நீலாம் பேசக்கூடாது யாரையும்.
கணவனை எல்லாம் நீன்னு பேசுறாங்கன்றாரு. நீங்கள் என்று அழைத்து உரையாட வேண்டும். எல்லாரையும் நீங்க போங்க வாங்க போங்கன்னு சொல்லி உரையாடணும். ஒவ்வொரு காரியத்தையும் பரந்த உள்ளமுடையவராக ஆகி செய்ய வேண்டும்ன்றாரு. வரதானம் சர்வ கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி தாமரை கமல மலராகி திவ்ய புத்தி மற்றும் தெய்வீக பார்வை பெற்ற வரதானி ஆகுக. இப்ப எல்லா கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகுங்கன்றாரு. கர்மேந்திரியன்னா அந்த கண்ணு காது மூக்கு வாய், கண்ணு காது மூக்கு வாய் கை கால் இதெல்லாமே கர்மேந்திரங்கள் நம்மளை பிடிச்சி கவர்ச்சி பண்ணுது. அந்த கவர்ச்சியிலிருந்து விலகி இந்த கண்ணு எதை பார்த்தாலும் அதை பார்க்குது இல்லையா, இந்த உலகாய கவர்ச்சியெல்லாம் போய் மாட்டுது கண்ணு தான். ஃபோனில் எதா இருந்தாலும் பார்க்குது, அதெல்லாம் இந்த கண்ணு தான் பண்ணுது. அது தர்பார் நடத்துவார் பிரம்மா பாபா. கண்ணு என்ன நீ தப்பு பண்ண, அப்ப நீ பாபாவே பாருன்னு தண்டனை கொடுப்பாராம். காது தவறான விஷயங்களை கேட்குதுன்னா உடனே அதுக்கு தண்டனை கொடுக்கணும். நீ முரளியை தான் கேட்கணும், மற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது, ஃபுல் டே முரளியை கேளு அப்படின்னு தண்டனை கொடுக்கணுமா. வாய்க்கு வந்து ஞான ரத்தினங்களை தான் பேசணும், மற்ற விஷயங்களை பேசினா உடனே தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி பிரம்மா பாபா தண்டனை கொடுத்தாராம் தர்பார் பண்ணி. அந்த மாதிரி இப்ப நம்ம கவர்ச்சியிலேருந்து விலகி தாமரை மலராகி சூரியனை பார்த்து அந்த தாமரை மலரா சூரியனை பார்க்குது இல்லையா, அப்படியே மலர்ந்து இருக்குது இல்லையா, அந்த மாதிரி திவ்ய புத்தி மற்றும் தெய்வீக பார்வை பாபாவை பார்த்துட்டு நம்ம தாமரை விலகி இருக்கணும். விலகி இருக்கக்கூடிய திவ்ய புத்தி மற்றும் தெய்வீக பார்வை பெற்ற வரதானி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பாப்தாதா மூலமாக ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பிறந்த உடனேயே தெய்வீக சக்தி வாய்ந்த புத்தி கிடைச்சிருது மற்றும் தெய்வீக பார்வையும் வரதானமாக கிடைத்துள்ளது. பாபா வந்தவனே நம்ம சொல்லிட்டாரு இல்லையா, புத்தியில தான் எல்லாத்தையும் போடுறாரு. ஞானத்தை புத்தியே மாத்திட்டாரு, பார்வையும் மாத்திட்டாரு. நீ ஆத்மாவா பாரு, நீ ஏன் உடம்பா பாக்குற, பாம்பை பார்க்காத, பாம்பனுடைய நாகமணியை பாரு, நாகத்தை பார்க்காதன்னு சொல்லிட்டாரு. எல்லாரையும் பார்க்கும்போது ஆத்மாவை பார்த்தோன்னா நமக்கு அந்த தெய்வீக பார்வை வந்துடும். அப்ப அதுல வந்து நிறைய நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும், ஒருத்தவங்களை எப்படி வேணாலும் நம்ம மாற்ற முடியும். அவங்கள வந்து சுப பாவனை வச்சு சுப ஆசையை வச்சு அவங்கள நமக்கு சகயோகியா கூட மாற்ற முடியும். அதனால இப்ப நம்ம பாபா ஃபர்ஸ்ட் பிகே ஆன உடனே நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா தெய்வீக சக்தி வாய்ந்த புத்தி தெய்வீக பார்வையை வரதானமாக நமக்கு கிடைச்சிருக்குதுன்றாரு. எந்த குழந்தைகள் இந்த பிறந்தநாள் பரிசை எப்போதும் யதார்த்தமான முறையில் பயன்படுத்துவார்களோ, பாபா பிறந்த நாள் பரிசா நமக்கு இதை கொடுத்துருக்கிறாரு. யாரு நம்ம இதை வந்து யதார்த்தமா பயன்படுத்துறோமோ அவர்கள் உயர்ந்த மனோநிலையிலும் ஆசனத்தில் நிலை பெறுவார்கள்ன்றாரு. அவங்களுக்கு தான் அந்த மனநிலை வந்து உயர்ந்த மனநிலையா இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த விதமான கவர்ச்சியும் தேக சம்பந்தம் தேகத்தின் உபகரணங்கள் எனும் கர்மேந்திரியங்கள் எதுவும் அவர்களை ஈர்க்காதுன்ட்டு சொல்றாரு. அவர்கள் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விலகி எப்போதும் முழு மலர்ச்சியுடன் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த 2 வரதானத்தை பெற்றவங்க, தெய்வீக புத்தி தெய்வீக பார்வை பெற்றவங்க எந்த கவர்ச்சியிலும் மாட்ட மாட்டாங்க. கர்மேந்திரியங்கள் எதுவுமே அவங்களை ஈர்க்காது. அவர்கள் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விலகி எப்போதும் முகமலர்ச்சியோட இருப்பாங்கன்றாரு. அவர்கள் தன்னை கலியுக பதித்தமான விகார கவர்ச்சிகளிலிருந்து விலகியவராக உணர்வாங்கன்றார். அவங்க அந்த உலகத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. சங்கம யுகத்துல நம்ம இருக்கிறோம். அந்த கலியுக அந்த தூய்மையற்ற விகார கவர்ச்சியிலிருந்து விலகியவராக உணர்வாங்க. அவங்களே அவங்கள உணர்வாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: எங்குமே ஆசை இல்லாத பொழுதே சக்தி சுரூபம் வெளிப்படும். இந்த தேவதைகளுக்கு ஆசைனா என்னன்னே தெரியாதான், சுத்தி எல்லாமே இருக்குமா, ஆனா அவங்களுக்கு எதுவுமே அத மேல ஆசையே இருக்காதான். அந்த மாதிரி இப்பவே நம்ம அனுபவம் செய்யணும். அந்த ஆசையே இல்லாத போதுதான் நம்மளுடைய உண்மையான சக்தி சொரூபம். நம்மகிட்ட எல்லா சக்திகளும் அப்பதான் வரும். சிவனுடைய சக்தி சொரூபம் அப்பதான் வந்து வெளிப்படுன்றாரு. அவ்யக்த சமிகை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். அந்த உயர்ந்த எண்ணங்களின் சக்தியால் பிற ஆத்மாக்களின் மனதில் பாய்ந்தோடும் மீன் எண்ணங்களின் வெள்ளப்பெருக்கனை சிறிது நேரத்தில் விளக்கி காட்டுங்கள்ட்டு சொல்றாரு. பாபா நமக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமா மற்ற ஆத்மாக்களுடைய மனசுல ஓடுதுல இந்த வேஸ்ட் தாட்ஸ், அதை வெள்ளமா ஓடுமா அவங்களுக்கு. நமக்காவது பரவாயில்ல, நான்பிகேஸ்க்கு எப்படி ஓடும் யோசிச்சு பாருங்க. நமக்கே அப்படி ஓடுதுன்னா அவங்களுக்கு எப்படி ஓடும். அதை வந்து நம்ம தூய எண்ணங்களின் மூலமா உயர்ந்த எண்ணங்களின் மூலமா கொஞ்ச நேரத்துல விளக்கி காட்டணுன்றாரு. மீன் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள். ஓரிடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்கள் மீது தனது உயர்ந்த எண்ணங்கள் எனும் தெய்வீக பார்வையை பரவ விடுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே இருக்கும். இதுக்காக நம்ம ஓடி ஓடி போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாயால பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மனசா சேவை செஞ்சாலே போதும். இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு நிறைய ஆத்மாக்கள் மீது நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸை தெய்வீக பார்வையை பரவ விடுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு பரிஸ்தாவா பறந்து அப்படியே பூமி மேல யாராருக்கெல்லாம் கஷ்டமோ துக்கமோ அவங்க கிட்டக போயிட்டு நம்ம மனசாலேயே அந்த சேவை பண்ணாலே போதும், அது அவங்களுக்கு ரீச் ஆயிடும். நம்ம மனசுல நினைக்கிற எண்ணங்கள் போகாதுலாம் கிடையாது, எல்லாமே நமக்கு வந்து போகுது. அதனாலதான் மாற்றங்கள் வரும். நமக்கு யாரெல்லாம்
முக்கியமான ஆத்மாக்களோ யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, உலக ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். அவங்களுக்கு நம்ம போய் பறந்து பறந்து அந்த சக்திகளை கொடுக்கும்போது மனசு வந்து அவங்களுக்கு அந்த சுத்த எண்ணங்களை கொடுக்கும்போது அவங்களுடைய வீண் எண்ணங்கள்லாம் மாறிடும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி.